மாதாஜி உங்க வாய்ஸ் கேட்கல. இந்த 18 டேஸ் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி அப்படின்றத நான் வந்து சொல்ல மாட்டேன். யாருமே வந்து பகவானை நீங்க நாமத்தை சொல்லுங்க, பகவானோட லீலைகளை கேளுங்க அப்படின்ட்டு நான் வந்து கம்பல்ஷனே கிடையாது. இது வந்து அவுட் ஆஃப் வந்து வாலண்டரியா நம்ம வந்து நம்ம கிளாஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நம்ம வந்து உட்கார்ந்து கேட்கறது அப்படின்றது வந்து விஷயம். இன்னொன்னு வந்து யூடியூப்ல தான் வருது அப்படின்னு இருக்கிறதுனால நான் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா அந்த அப்புறம் அப்படின்றது வந்து போக போக இந்த 14வது அத்தியாயத்துல அப்புறம் அப்படின்றதோட குணம் ஏற்பட்டவங்களோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த குணங்கள் வந்து மாறி மாறி வந்து போகும் அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பகவத்கீதையில வந்து 18 சாப்டர்ஸ் வந்து இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம். அது ஒரு ஒரு சாப்டரா நம்ம ஒரு ஒரு நாளைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிரேயர்ஸ் பண்ணிடலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கிய சாட்சிரத்வன்மிலிதமேன तस्मै श्री गुरवे नमः। हे कृष्णा करुण सिंधो दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांता राधा कांता नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधा वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवासादि गौरभक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे राम 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 हरे கிருஷ்ணா. எல்லாரையும் வந்து நான் வெல்கம் பண்றேன். இந்த இஸ்கான் மங்களூர் சார்பாக நான் வந்து உங்களை எல்லாருமே இந்த 18 நாள் பகவத்கீதை கிளாஸ்க்கு வந்து எல்லாரும் வந்து தொடர்ந்து பிரதிஜை எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா 18 நாளும் நான் தொடர்ந்து வருவேன் அப்படின்ற ஒரு பிரதிஜை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. பகவானுக்கு முன்னாடி நம்ம சங்கல்பம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மீறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் வந்து யோசிப்போம். அதனால சங்கல்பம் எடுத்துட்டு 18 நாளை நான் தொடர்ந்து அட்டன் பண்ணுவேன். என்ன ஒரு சந்தேகமா இருந்தாலும் நீங்க வந்து கிளாஸ் முடியும் போது முடிஞ்ச உடனே நீங்க வந்து கேட்கலாம். அதுக்கு டைம் வந்து கொடுப்போம். இப்போ 18 நாள் அப்படின்னு வரும்போது ஒரு நாளைக்கு வந்து 1 மணி நேரம் அப்படின்ட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கு. சில சமயம் வந்து 1.25 மணி நேரம் 1 மணி நேரம் கூட ஆகலாம். சாப்டர்ஸ் எல்லாம் வந்து பெருசா இருக்கும்போது இப்போ நாளைக்கு எடுத்துட்டே வச்சுக்கோங்க. சாப்டர்ஸ் ரொம்ப பெரிய சாப்டர் அது. அதுல வந்து ஸ்லோகங்கள் எல்லாம் வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ஆனா நான் கூடிய மட்டும் வந்து மெயின் பாயிண்ட்ஸ் என்னவோ அது மாத்திரம் நான் வந்து சொல்லணும்னு விருப்பப்படுறேன். நான் இந்த இனிஷியலா நம்ம வந்து நிறைய கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மத்த லெவல்ல நீங்க வந்து படிக்கிறதுக்கு வந்து யோசிப்பேன். அதனால ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் கூடிய மட்டும் வந்து 1.5 மணி நேரத்துக்கு மேல எங்கேயுமே வந்து போகவே போகாது அப்படின்ட்டு நான் வந்து சொல்றேன் நானு. இப்போ அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 18 அத்தியாயத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சாப்டர்லயே வந்து டெஸ்ட்னா மல்டிபிள் சாய்ஸ் உங்களுக்கு வந்து மாதாஜி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட வந்து கேட்டுட்டு எப்படி பண்றது போறது அப்படின்னு உங்களுக்கு வந்து இன்னைக்கு என்ன படிச்சோமோ அதுல இருந்து தான் அவங்களுக்கு வந்து கேட்பாங்களே ஒழிய இது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வைக்கிறது அப்படின்றது வந்து கிடையாது. ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் நம்மளுக்கு நம்மளே வந்து ஒரு தடவை நம்ம எழுதி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து நல்ல ஞாபகம் வரும். யார்ட்டையாவது நம்ம பேசுறோம் அப்படின்னா கூட ஸ்லோகங்கள் வந்து நிறைய ஸ்லோகம் இருக்கு போல் இருக்கு பகவத்கீதையில அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல இல்ல 700 ஸ்லோகம் தான் இருக்கு பகவத்கீதையில அப்படின்றது உங்களுக்கு வந்து இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணதுனால உங்களுக்கு வந்து 700 ஸ்லோகம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிய வரும். அப்போ வந்து 700 ஸ்லோகம் அப்படின்றது வந்து நம்ம வந்து அவ்வளோ எவ்வளவு ஸ்லோகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் 700 ஸ்லோகம் தான் இருக்கு அப்ப பரவாயில்ல நம்ம படிக்கலாம் அப்படின்ற ஒரு இது வந்து எப்படி இருந்தாலும் பகவானோட வாயால வரக்கூடிய அந்த ஸ்லோகங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அத்தனையும் வந்து அமிர்தமா இருக்கக்கூடியது. அதான் மாதாஜி வந்து ஜெயஸ்ரீ கண்ணன் மாதாஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பகவானுடைய கீதா மகாத்மை பத்தி வந்து சொல்லுவாங்க. கீதா மகாத்மியம் எழுதினது வந்து யாரு அப்படின்னா ஆதிசங்கர் தான் வந்து பகவானுடைய இந்த பகவத்கீதை வந்து எவ்வளவு வந்து தேவாமிர்தம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அதான் வந்து ஏகோ உபனிஷத் அப்படின்னு இந்த உபனிஷத் இது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு 5வது வேதமாக கருதப்படுகின்றது. பகவத்கீதை என்பது 5வது வேதம் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம மொத்தம் 4 வேதங்கள். இது வந்து வேதமாக கருதப்படுகின்றது அப்படின்னா
அதுல நம்மளுக்கு வந்து பிரிஸ்கிரைப்டா வந்து சில இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. நாம எப்படி வாழணும், நம்மளுக்கு வந்து ட்ரபிள்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னா நம்ம எப்படி வந்து அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றதுல பகவான் வந்து பிரிஸ்கிரிப்டிவா வந்து வந்து கொடுத்துருக்காரு. அதை நம்ம ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னா நிச்சயம் நம்மளுக்கு வந்து வாழ்க்கை வந்து சீராக அமையறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது. இந்த 18 அத்தியாயமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அத்தியாயமும் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரே ஒரே இதான் சொல்றாரு அப்படின்ட்டு வந்து தோணும். இல்ல, இந்த 18 அத்தியாயத்திலையும் என்ன டாபிக் வந்து இங்க விளக்கப்படுகின்றது. பகவத்கீதையே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா சாப்டர்லயும் இந்த 5 டாபிக்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இதை வந்து யூஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா முதல்ல வந்து என்ன, நாம யாரு அப்படின்னா நாம வந்து ஜீவாத்மா, அதாவது உயிர் வாழிகள், லிவிங் என்டிட்டி அப்படின்றது கிருஷ்ணன். ஜீவாத்மா அதாவது உயிர் வாழி அப்படின்றது. நமக்குள்ள இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா பரமாத்மா. சோ இது ரெண்டு ஆச்சு இல்லையா. நாம எங்க வாழ்கின்றோம் அப்படின்னா பிரகிருதி, அதாவது பூமி, பூமி தாய். அந்த பூமியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பிரகிருதி அப்படின்றது மூன்றாவது டாபிக்கா இங்க வந்து சொல்லிட்டு இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு காலை நேரத்துல நம்ம இதை வந்து பண்ணிடுவோம். அதே மாதிரி நேரம் அப்படின்றது வந்து பர்மனன்ட். இது நாலுமே வந்து பர்மனன்ட். ஜீவா வந்து பர்மனன்ட், பரமாத்மா பர்மனன்ட், அப்புறம் வந்து பிரகிருதி வந்து பர்மனன்ட், அதாவது இந்த பூமி வந்து பர்மனன்ட், காலம் வந்து பர்மனன்ட். இது எதுவுமே வந்து யாருக்காகவும் வந்து நிக்கவே நிக்காது. ஜீவாத்மா அப்படின்னு வரும்போது நம்ம ஆத்மாவை பத்தி வந்து சொல்றோம். ஆத்மா வந்து நம்ம வந்து 2வது சாப்டர்ல ரொம்ப விரிவாவே நம்ம வந்து படிப்போம். இன்னொன்னு வந்து மாறக்கூடியது என்ன அப்படின்னா கர்மா. கர்மா வந்து ஒரு ஜென்மால நம்ம பண்ணக்கூடிய கர்மா வந்து மாறிண்டே வந்து இருக்கும். நம்ம 3 ஜென்மத்துல பண்ணக்கூடிய கர்மா வந்து, அதாவது சில வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம அனுபவிக்கக்கூடியது வந்து பிராரப்த கர்மா அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். பிராரப்த கர்மா அப்படின்னா நம்ம பண்ணின சில செயல்கள்லாம் வந்து உடனே உடனே நம்மளுக்கு வந்து அதை கழிக்க முடியா இருக்கும். அதுதான் வந்து பிராரப்த கர்மா அப்படின்றது. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விதை போட்டிருப்போம், நிறைய வந்து பாவங்கள் பண்ணி அந்த விதை வந்து இருந்தது. இந்த விதை வந்து ஒன்னொன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து சில சஃபரிங்ஸ், அதாவது சில இன்னல்கள் வந்து நம்மளுக்கு வரும். அந்த இன்னல்கள் வந்து எப்படி போக்க முடியும் அப்படின்றது இங்க வந்து சொல்றாங்க. பகவான் நாமத்தை வந்து சொல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னா பாவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து களையப்படும் அப்படின்றது வந்து சொல்றாங்க. இந்த பிரசாதத்தோட மகிமையும் இதுல வந்து சொல்றாங்க. இது இந்த 5 டாபிக் வந்து திருப்பி திருப்பி எல்லா சாப்டர்ஸ்லயும் இது வந்து வரும். முக்கியமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 5. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முதல் அத்தியாயத்துல நம்ம என்ன பார்க்க போறோம். இங்க வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சீன் வந்து நீங்க இந்த பிக்சர்ல பாக்குறதே வந்து என்ன அப்படின்னா இடம் வந்து குருக்ஷேத்திரம். இந்த பகவத்கீதை வந்து எங்க பாடப்பட்டது, எங்க பகவானால பாடப்பட்டது அப்படின்னா குருக்ஷேத்திர யுத்த காலத்துலதான் இது வந்து ஏன் அந்த யுத்த காலத்துல வந்து பாடப்பட்டது அப்படின்னா யுத்த காலத்துல வந்து அர்ஜுனனுக்கு வந்து போரிட மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப பிடிவாதமா வந்து இருக்காரு. அவர் வந்து தன்னை எதனால நான் போரிட மாட்டேன் அப்படின்றதையும் வந்து சொல்றாரு. அப்புறம் துரியோதனன், அப்புறம் வந்து திருதராஷன், இவங்க எல்லாமே வந்து பேசுறாங்க. அப்புறம் வந்து சஞ்சயனும் வந்து பேசுறாரு. சோ இதெல்லாம் நம்ம வந்து முதல் அத்தியாயத்துல நம்ம வந்து இப்போ வந்து இந்த நாம வந்து நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம். நானும் நீங்களும் வந்து இப்ப மீட் பண்றது எதனால அப்படின்னா இஸ்கான் மங்களூரு அப்படின்ற ஒரு அந்த இஸ்கான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ்கான்ன்றது என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அப்படின்னு. இந்த இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் வந்து யாரால வந்து துவங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ அதனுடைய ஆச்சாரியர் அப்படின்னா முற்றிலும் எல்லாருக்குமே வந்து கடந்து பகவானுக்கு ஒத்தா போல ஒரு நிலையை இருப்பவர்கள் தான் ஆச்சாரியர்கள் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ஆசைகள் அப்படின்றது எதுவுமே கிடையாது. எல்லாருமே வந்து சமமாக பாவிக்கக்கூடியவர்கள். உங்களோட முக்கிய மெயின் எய்ம் என்ன அப்படின்னா பகவானுடைய நாமத்தை வந்து பரப்புறதுதான் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இந்த ஏசி பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் வந்து அந்த அடிப்படையில தான் வந்து இந்த பகவத்கீதை வந்து உங்களுக்கு வந்து இதுலயே வந்திருக்கும். பகவத்கீதை ஆசிட்டஸ் அப்படின்ட்டு வந்திருக்கும். இது வந்து ஆச்சாரிய பரம்பரையில வரக்கூடியது, குரு பரம்பரா சிஸ்டத்துல வரக்கூடியது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இப்போ பிரபுபாதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட பத்தியும் நம்ம வந்து படிக்க போறோம். அவர் வந்து எப்படி வந்து இந்த இஸ்கான் இதுல வந்து இணைஞ்சாரு, அவர் தொடங்கினதுக்கான காரணம் என்ன அப்படின்லாம் வந்து நம்ம வந்து எதுக்குமே வந்து ஒரு காரணம் அப்படின்றது இருக்கு. இதுதான் இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா அதோட மெயின் என்ன அப்படின்னா டு டீச் என்ன தி அல்டிமேட் கோல், நம்மளுடைய இறுதி இலக்கு என்ன, நம்ம
எல்லாமே இலக்கு என்ன அப்படின்றத நம்ம வந்து இது தெள்ள தெளிவா நம்மளுக்கு வந்து எல்லாருமே வந்து நமக்கும் பகவானுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு தான் இந்த இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் இஸ்கான் வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து போதிக்கிறது அப்படின்ட்டு வந்து அடுத்தது வந்து நம்ம பிரபுபாதருடைய வாழ்க்கை இதை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். பிரபுபாதர் வந்து அவரு பேர் வந்து அபயச்சரண் அப்படின்ற ஒரு பேர். அவருக்கு வந்து இதுவாயிட்ட அப்புறம் ஆனா அவருக்கு சன்னியாசம் மேற்கொண்ட அப்புறம் அவருக்கு வந்து பிரபு பாதா பாதா அப்படின்னாலே பகவானுடைய பாதம் அப்புறம் சரணடைகிறது அப்படின்ட்டு அவரோட பேர் வந்து அபயச்சரண். அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் வந்து அபயச்சரண். அவரு வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து பக்தியில வந்து ரொம்பவே வந்து திளைச்சாரு. சின்ன குழந்தையா இருக்கும் போதே அவருக்கு வந்து பக்தியில வந்து ஜாஸ்தி ஈடுபாடு. இது இல்லாத யாத்திரை மாதிரி இந்த ரத யாத்திரை மாதிரி சின்னதா ஒரு நம்ம நிறைய பார்த்திருப்போம். சின்ன பசங்க எல்லாம் வந்து வண்டி இழுத்துன்னு போகும் இல்லையா, அது மாதிரி ஆனா இவரு வந்து கிருஷ்ணரை வந்து வச்சுட்டு இழுத்துன்னு போவாராம். சோ இதை பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் வந்தது. பையனுக்கு வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து வைஷ்ணவா ஃபேமிலி அப்படின்னே வந்து சொல்லலாம். கல்கட்டால அவங்களோட இது பேஸ் வந்து கல்கட்டா. ஓ அவங்க அப்பா வந்து ரதம் வந்து பண்ணி கொடுத்து அதை வந்து ஆஹ் பிரபுபாதர் வந்து வீதியா வந்து பசங்களை எல்லாம் கூட்டிட்டு அவர் வந்து சின்ன வயசுல இருந்தே அவர் வந்து பகவானுடைய நாமத்தை வந்து பரப்ப ஆரம்பிச்சார். இதுக்கு நாளடைவில் அவருக்கு வந்து எல்லா குழந்தைங்க மாதிரி அவருக்கும் வந்து எஜுகேஷன்லாம் வந்து கொடுத்தாங்க. பட் அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து நிறைய வந்து பகவானுடைய இதில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட். அவரை பத்தியான செய்திகளை வந்து பரப்பணும்ன்றது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்புறம் வந்து காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா அவர் வந்து ஸ்கூல்ல எல்லாம் படிச்சு காலேஜ் எல்லாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தது. இப்போ வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து என் பையன் வந்து காலேஜ் எல்லாம் போய் படிக்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பகவானுடைய நாமத்தை பரப்புறதுக்கு வந்து யாரும் இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, அவரை கொண்டு போய் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அப்படின்ற அவருடைய குரு கிட்ட வந்து அவர்கிட்ட போய் சேர்த்து விட்டாரு. நீ நீ வந்து டிவோஷனும் நீ வந்து பண்ணணும், படிச்சாலும் நீ வந்து டிவோஷன்லயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து போய் சேர்த்தாங்க. அவர் வந்து கொஞ்ச காலம் வந்து அவர்கிட்ட வந்து இருந்துட்டு இருந்தாரு. வந்து 10 வருஷம் கழிச்சு அவருக்கு வந்து தீட்சை வந்து கொடுத்தாரு அவரு. நீ வந்து நீ இந்த இதுக்கு வந்து தகுதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே பார்த்துட்டு நீ வந்து தகுதியானவன் அப்படின்ட்டு அவருக்கு தீட்சை கொடுத்துட்டு அவர் வந்து நிறைய வந்து இங்கிலீஷ் எல்லாம் வந்து படிச்சது அந்த காலம் அப்படின்னும் போது இந்த இங்கிலீஷ்ல பேசினா அப்படின்னு வச்சுக்கோங்க ரீச் வந்து ஜாஸ்தியா இருக்கும், நிறைய பேருக்கு வந்து புரியும். ஏன்னா அப்போ வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து ஆண்ட காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அதாவது பிரபுபாதோட குரு வந்து அவர்கிட்ட கூப்பிட்டு நீ வந்து அவருக்கு அதுக்குள்ள வந்து அவருக்கு கல்யாணமும் ஆயிருந்தது. பிரபுபாதருக்கு கல்யாணமும் வந்து பண்ணி விட்டாங்க. ஸோ அவரை கூப்பிட்டு நீ வந்து வெளிநாட்டுக்கு போய் நீ வந்து நிறைய வந்து சேவை பண்ற பகவானுக்கு, நீ வெளிநாட்டுக்கு போய் நீ வந்து கிருஷ்ண உணர்வை வந்து நீ பரப்பணும் அப்படின்ட்டு வந்து இவருக்கு வந்து யாருமே வந்து தெரியாது. கையிலயும் பைசா வந்து 40 இது இருந்தா கூட அப்பா வந்து $40 கையில வச்சுட்டு இருந்தாரு. $40 வச்சுட்டு ட்ரெயின் இதுலயும் போக முடியாது, ஏன்னா ஃபிளைட்லயும் வந்து போக முடியாதுனால அவங்க கல்கட்டா வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது போர்ட்னு. ஸோ அந்த போர்ட்ல வந்து ஒரு கார்கோ ஷிப் வந்து கிளம்பும் போது இவர் வந்து அந்த ஓனர் கிட்ட கேட்டு அங்க அங்க போய் அந்த ஷிப்ல வந்து ஏறினாரு. அப்புறம் வந்து கல்கட்டா இதுல போய் சேர்ந்தாரு அவரு. இதுல கலிபோர்னியா அப்படின்ற ஒரு மாகாணம் யூஎஸ்ல வந்து போய் சேர்ந்தாரு. அங்க யாரும் தெரியாது, கையில வந்து அவர் பைசா நான் $40 வச்சுட்டு இருந்தாரு, கொஞ்சம் துணிமணி வச்சுட்டு இருந்தாரு, அப்புறம் வந்து ஒரு கையில டோலக் வச்சுட்டு இருந்தாரு, கொஞ்சம் புஸ்தகம் வந்து அதாவது பேனா அதெல்லாம் வச்சுட்டு இருந்தாரு. போய் இறங்கினாரு. இறங்கிட்டு என்ன பண்றது எதுன்னு தெரியல. பகவான் தான் அத்தனையும் வந்து பகவானுடைய இதுலயே விட்டுட்டாரு அவரு. அவர் வந்து தன்னை நம்பல அவரு. அவர் வந்து பகவான தான் ஃபுல்லா நம்பினார். சுத்தி இருக்கிறவங்களே எதுவும் இல்லை, பகவான் அந்த என்ன அவருக்காக போற அவரை வந்து என்ன வழி நடத்தணுமோ அவர் வந்து என்ன வழி நடத்துவாரு அப்படின்ற எண்ணத்தோட அவர் வந்து போனாரு. ஸோ அங்க போய் இறங்கி கொஞ்சம் வந்து எப்பவுமே இனிஷியலா வந்து யாருமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. உடனே அவர் வந்து ஆனா அவர் வந்து மனம் வந்து தளரல. அவர் வந்து தொடர்ந்து வந்து அந்த பார்க்ல எங்கெல்லாம் இடம் கிடைக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் உட்காந்து சங்கீர்த்தனம் வந்து பாட ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் கொஞ்சமா வந்து நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்ச உடனே அவர் வந்து என்ன பண்ணாரு, தன்னுடைய இதை பத்தி எல்லாம் வந்து சொன்னாரு. கிருஷ்ண உணர்வு பத்தி எல்லாம் வந்து சொல்லும்போது
நம்ம வந்து நாம இங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியால வந்து கிருஷ்ணா அப்படின்னு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனா வெளிநாட்டுல வந்து கிருஷ்ணா அப்படின்னா யாரும் வந்து தெரியாது. அதுல இருந்து ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதா இருந்தது. அதனால சொன்ன உடனே அந்த சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இல்ல உங்க அப்பா அம்மா வந்து சொல்ல சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். ஹிப்பீஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் வாழணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அப்பா அம்மா வந்து கைட் பண்றாங்க. ஆனா அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹிப்பீஸ்க்கு வந்து கைடன்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து யாருமே இல்ல அப்படின்னு இருக்கிறதுனால இல்ல இந்த சென்ஸ் அந்த அந்த இதுல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யுஎஸ்ல வந்து அப்பா அம்மா அப்படின்றது வந்து ஓரளவுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்டன் ஏஜ் ஆயிடுது அப்படின்னு வச்சுக்கோங்க, பசங்களை தான் எல்லாமே வந்து பார்த்துக்க வேண்டியதா இருக்கும். ஒரு 15 வயசு ஆயிடுச்சுன்னா பசங்களை தான் எல்லாமே வந்து பார்த்துப்பாங்க. ஸோ அவங்க வந்து அதனால வந்து அவங்களுக்கு வந்து சரியா வழி நடத்துறதுக்கு யாருமே இல்லைன்றதுனால யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்களோ அவங்களோட ஜாயின் பண்ணி ஸோ அந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து ரொம்பவே வந்து கீழ்த்தரமா வந்து இருந்தது. ஓ பிரபுபாதர் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அவர் வந்து அவங்க எல்லாம் வந்து பிரபுபாதர் பார்த்த உடனே அவர் சங்கீத மூமெண்ட் எல்லாம் பார்த்த உடனே அவங்க வந்து வர ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து குளிக்கிறது அப்படின்றது இல்லாமே இருந்தது. குளிக்கலாம் மாட்டாங்க. அதே மாதிரி சாப்பிடுறது வந்து எத்தனை நாள் வந்து சாப்பிடக்கூடியவர்கள். ஸோ அவங்கள வந்து ஒரு ஒழுங்கு நிலைப்படுத்தி அவங்க எல்லாரும் நிறைய பேர் வந்து இஸ்கான் இதுல வந்து மூமெண்ட்ல இணைஞ்சு ஸோ அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுல வழங்கி பெருசா வளர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ்கான் அப்படின்ற நியூயார்க்ல ஆரம்பிச்ச ஒரு மூமெண்ட் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். ஸோ வந்து நிறைய இடத்துல வந்து கிளைகள் வந்து ஆரம்பிச்சிருக்கு இந்த இஸ்கான் மூமெண்ட். நான் இதை பார்த்த உடனே நிறைய பேர் வந்து இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்தியா அப்படின்றது வந்து ஒரு புண்ணிய பூமி கர்ம பூமி அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா நிறைய மகான்கள் தோன்றப்பட்டது. பகவான் எல்லாருமே இங்கதான் வந்து அவதரிச்சாங்க. ராமராகட்டும் கிருஷ்ணராகட்டும் எல்லாருமே வந்து இந்த ஜட பூமியில தான் வந்து அவதரிச்சாங்க. So அதனால இந்த பூமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிமை வந்து இருக்கு. எல்லாரும் வந்து யோகா அந்த இதெல்லாமே வந்து இந்தியாவை பார்த்து நிறைய வந்து புகழ் அந்த அந்த இது வந்து நிறைய பேர் இடத்துல வந்து பரவ ஆரம்பிச்சதுனால நிறைய பேர் வந்து இந்த இஸ்கான் மூமெண்ட்டை வந்து எடுத்துனாங்க. பரவ பரவுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோ, இங்க அங்க இல்லைன்னா உலகம் முழுக்க வந்து பரவுறது. பரவ பரவ ஆரம்பிச்ச உடனே எல்லாருமே வந்து இது நிறைய பேர் வந்து இதுல வந்து இணைய ஆரம்பிச்சாங்க. அதனால இணைஞ்ச உடனே அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஒரு டெம்பிள்ன்றது வேணும். அதனால இஸ்கான் டெம்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க வந்து கிட்டத்தட்ட வந்து பிரபுபாதர் இருக்கும்போது 108 இஸ்கான் கோவில்களை வந்து நிர்மாணம் பண்ணிட்டு அவர் வந்து 1977ல வந்து அவர் வந்து பகவானை நோக்கி அவர் வந்து பயணித்தாரு. பட் இருந்தாலும் சூக்ஷ்ம சரீரமா நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு வந்து இதான் வந்து நாம வந்து ஃபுல்லா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இஸ்கான் மூமெண்ட் வந்து ரொம்ப பிரபலமா வந்து இருந்தது. நிறைய ரத்த யாத்திரை எல்லாம் அவர் வந்து கண்டக்ட் பண்ணாரு யூஎஸ்ல. நிறைய பேர் வந்து இணைஞ்சு அவங்களும் வந்து கீர்த்தன் எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய உலக மகா தலைவர்கள் எல்லாம் அவர் வந்து பேசினாரு. அவங்க எல்லாம் வந்து கேட்டாங்க நீங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு எல்லாம். யூரோப்ல ஒரு தடவை வந்து ஒரு தலைவர் வந்து கேட்டாங்களா யூரோப்ல நீங்க எதுக்காக இந்த வந்து என்ன கொடுக்கறதுக்காக நீங்களே ஒரு பிச்சைக்காரன் நாடு நீங்க எங்களுக்கு வந்து இது பண்றீங்க அப்படின்னு. நாங்க உங்களுக்கு நீங்க எங்க கிட்ட வாங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு. இல்ல இல்ல நாங்க உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு வந்து சொன்னாரு. அப்பெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வேர்ல்டுலயே ஒரு உலகத்திலேயே வந்து ரொம்ப உயர்ந்த பணக்கார நாடாக இருந்தது எது அப்படின்னா இந்தியா தான் வந்து பணக்கார நாடாக இருந்தது. நிறைய வந்து நம்மளுக்கு வந்து வெளியே இது வந்து வெளிநாட்டு இன்வேஷன் நிறைய இருந்ததுனால நம்ம பேர்ல வந்து இருக்கக்கூடிய நிறைய சொத்துக்கள் அத்தனையும் வந்து அவங்க அபகரிச்சுட்டு போயிட்டாங்க. கடைசியா வந்து எல்லாத்தையுமே வந்து சுரண்டிட்டு போயிட்டு நம்மளுக்கு வந்து ஜீரோ அப்படின்ற லெவல்ல கொண்டு போய் விட்டதுதான் வந்து பிரிட்டிஷர்ஸ். அந்த இதுல போய் இவர் வந்து இந்த இஸ்கான் மூமெண்ட்டை வந்து பரப்பும் போது அவர் வந்து கேட்டாங்க நீங்க எங்ககிட்ட இருந்து வாங்கி போறதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு போது இவர் சொன்ன இல்ல நான் வந்து கொடுக்க வந்திருக்கேன். என்ன கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னா பக்தி மூமெண்ட்டை வந்து கிருஷ்ணரை பத்தி வந்து சொல்ல வந்திருக்கு. சோ கிருஷ்ணரை பத்தி என்ன அப்படின் போது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நிறைய பேரு இதுல வந்து இணைச்சாங்க. எப்பவுமே வந்து இந்தியான்றது வந்து கொடுக்குற கை தான். எப்பவுமே வந்து வாங்குற கை வந்து கிடையாது அப்படின்ற ஒரு பிரின்சிபல்ல வந்து பிரபுபாதர் வந்து அந்த இடத்துல வந்து அட்வொகேட் பண்ணாருன்னே வந்து சொல்லலாம். பிரபுபாதர் வந்து
யூஎஸ் போயிட்ட அப்புறம் ஒரு பத்திரிகை வந்து ஆரம்பிச்சாரு, கோ பேக் டு காட் ஹெட் அப்படின்ட்டு. பேக் டு காட் ஹெட் அப்படின்னா நாம எங்கிருந்து வந்தோம், நாம வந்து பகவான் கிட்ட இருந்தா வந்தோம், எல்லாருமே வந்து பகவான் கிட்ட இருந்தா வந்த பின்ன பங்குகள். அதனால்தான் அந்த ஆத்மா அப்படின்றது வந்து நிரந்தரமானது, பகவான் வந்து நிரந்தரமானவர் அப்படின்ற மாதிரி அந்த ஆத்மா அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த ஆத்மா வந்து நிரந்தரமானது. அதனால நாம அங்கிருந்து வந்த திரும்பி எங்க போகணும் அப்படின்னா நம்மளுடைய வீடு அப்படின்றது வந்து பகவானுடைய லோகம்தான். அதுக்கு அந்த பேர்ல அவர் வந்து பேக் டு காட் ஹெட் அப்படின்ற ஒரு பத்திரிகை வந்து போயிட்டு இருந்தது, சர்க்குலேஷன் வந்து இப்போ வந்து அந்த சர்க்குலேஷன். பிரபுபாதர் வந்து நிறைய புக்ஸ் வந்து எழுதியிருக்காரு, மோர் தென் 80 to 85 புக்ஸ் வந்து எழுதியிருக்காரு. பகவத்கீதை சரி, பாகவதம் ஆகட்டும், இது எல்லாமே வந்து அவர் வந்து பொழிப்புரையை வந்து எழுதி கொடுத்திருக்காரு அப்படின்ட்டு வந்து. இது வந்து உலகம் முழுக்க வந்து இது அவருடைய புகழ் வந்து இருந்தது. யாருக்குமே வந்து பிரபுபாதனா யாருன்னு தெரியாதவங்க கிடையாது. ஏன்னா அவர் வந்து உலகம் முழுக்க வந்து டிராவல் பண்ணார். உடனே என்ன கேட்பாங்க அப்படின்னா ஹரே கிருஷ்ணா மூமெண்டா அப்படின்னு. ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்ன்றது ஒன்றும் இது இல்லை. பிரபுபாதர் வந்து இப்போ இயக்கம் வந்து இஸ்கான் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். ஹரிநாம சங்கீர்த்தனத்தை வந்து பரப்பியவர் வந்து நம்மளுடைய பிரபுபாதர். 1965 அங்கதான் வந்து இருந்தார். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் வந்து ஆசிட்டிஸ் அப்படின்ட்டு வந்து இங்க கொடுத்துருக்கு. ஆசிட்டிஸ் அப்படின்னா குரு பரம்பரை வழியாக நம்ம இதை பத்தி நம்ம வந்து 4வது அத்தியாயத்துல நம்ம ஃபவுண்டர் ஆச்சாரிய. இதுல வந்து ஃபவுண்டர் ஆச்சாரியர் வந்து யாரு அப்படின்னா நம்மளுடைய ஏசி பக்தி வேதாந்த ஸ்ரீ பிரபுபாத். இப்ப வந்து நம்மளுக்கு வந்து மாயாப்பூர்ல வந்து பெரிய கோவில் வந்து நிர்மாணம் பண்ணியிருக்காங்க, இஸ்கான். அதுதான் வந்து ஹெட் குவார்டர்ஸா வந்து இருந்துருக்கு. அவரு அந்த ஹெட் குவார்டர்ஸோட தலைவர் யாரு அப்படின்னா ஹிஸ் ஹோலினஸ் ஜெயபாத்தக சுவாமி குரு மகாராஜ் அப்படின்ட்டு இவர் தான் வந்து நம்மளை இப்போ வந்து வழி நடத்திருக்காரு. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வாய்ப்பு, இந்த ஆன்லைன் வகுப்புகளை கொடுத்தது யாரு அப்படின்னா இஸ் கிரேஸ் நாமினிஷ்ட தாஸ் அப்படின்றது என்என்டி பிரபுஜி அப்படின்ட்டு இருந்துச்சுக்கோ. அவர் வந்து மேங்களூர் இஸ்கான் டெம்பிள்ல அவர் வந்து டெம்பிள் பிரசிடென்டா வந்து இருந்துருக்காரு. பெரிய கோவில் வந்து வந்துருக்கு, அது ஒரு பெரிய யூனிவர்சிட்டியா மாறுற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த அளவுல வந்து அவர் வந்து கட்டிட்டு இருக்காரு. அதுவும் வந்து இப்போ வந்து இது போது ஓபன் பண்ணி பல்ராம் ஜெயந்தி போது அந்த கோவில் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஓபன் பண்ண உடனே அந்த ஓபன் பண்றதுக்கு நிறைய வந்து இவங்கெல்லாம் வந்து வரப்போறாங்க. அவருடைய மேற்பார்வையில இந்த 44வது பேட்ச் வந்து நம்மளுடைய பகவத்கீதை வந்து அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். ரொம்ப ஒரு டவுன் டு அர்த் பர்சன், ரொம்ப சிம்பிள் அப்படின்ட்டே வந்து சொல்லுது. இப்ப எல்லாம் எளிதா அவரோட பழகக்கூடியது, எல்லாமே வந்து என்ன ஹெல்ப் வேணுமோ அவர் வந்து பண்ணக்கூடியவர் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். இதுதான் வந்து இஸ்கான் பெங்களூர் பத்தி. இஸ்கான் பெங்களூர்ல என்ன பகவான் இருக்காரு அப்படின்னா ராதா கோவிந்தா அப்படின்ட்டு எப்பவுமே வந்து பகவானுடைய பார்ட்னர், அதாவது ராதாவை முன்னிலைப்படுத்தி அடுத்ததான் வந்து தன்னை வந்து வெளிப்பாடு பண்ணக்கூடாது. ராதா கோவிந்தா டெம்பிள் அப்படின்ட்டே வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பேர் வந்து இருக்கு. ஆனா பகவான் எல்லாமே வந்து கிருஷ்ணர் தான் அப்படின்னு முழுமுதற் கடவுளான அவர் தான் வந்து பூர்ணமானவர் அப்படின்ட்டு வந்து ராதா கோவிந்தா. இது எங்க இருக்கு அப்படின்னா மங்களூரு அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து இருந்தது. இது வந்து இப்ப வந்து புது டெம்பிள் வர்றதுனால அது இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பழைய இப்போ பழசு இருந்தது. அது வந்து ஒரு வீட்டுல வந்து வச்சு மாடியில வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுல இருந்து மாறி இப்ப வந்து குலை அப்படின்ற இடத்துல, மங்களூர்ல இருந்து குலை அப்படின்ற இடத்துல வந்து இந்த டெம்பிள் வந்து பெருசா வந்து வந்துருக்கு. பாதி ஒரு கிட்டத்தட்ட வந்து எல்லா இதுவுமே முடிஞ்சிடுது. ஓப்பனிங்க்கு தான் வந்து இருந்துருக்கு. மெயினா வந்து வெளிப்புற வேலைகள் தான் வந்து உட்புறம் வேலை எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. டெம்பிள் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. அது வந்து சொல்லலாம். அதுதான் நம்மிடம் மிகவும் உயர்ந்தது நம்முடைய நேரம் மற்றும் ஆசை. அதை பகவானிடம் செலுத்த வேண்டும். நமக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பகவத்கீதை கிளாஸ் எனக்கு டைமே இல்லைங்க அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. டைம் இல்லை அப்படின்றது இல்லை. நாம வந்து டைம் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து எதுக்குமே வந்து டைம் இருக்கு. நமக்கு டைம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம பகவானுக்கு வந்து டைம் இல்லைன்னு நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா அவருதான் இப்ப நிரந்தரமானது எது அப்படின்னா பகவான் தான். நம்ம படிக்கிறோம், நம்ம வேலை பார்க்கிறோம், அதெல்லாமே நம்மளுக்கு வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம ஜடபூமியில வாழறதுக்காக தான்.
பகவானுக்குன்னு வரும்போது நம்மளுக்கு அதனால நிறைய டைமிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. காலைல 6 மணிக்கு இருக்கு, மத்தியானம் 3 மணி இருக்கு, சாயங்காலம் 7 மணி இருக்கு, அப்புறம் நைட்டு வந்து 9 மணி இருக்கு. இந்த கிளாஸஸ் எல்லாம் வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து நடத்துறாங்க. ஈவன் கிட்ஸு கூட இந்த கிளாஸஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு வந்து பகவான் வந்து கண்ணாடி போன்றவர். எது கொடுக்கப்படுகின்றதோ அது திரும்ப பெறப்படும் அப்படின்ட்டு வந்து எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து நிரந்தரமான கிடையாது. நம்ம எப்படி வந்து வாடகை வீட்டுல தங்கிட்டு இருக்கோமோ அது மாதிரி நம்ம வந்து நம்ம நம்மளுடைய பீரியட் முடிஞ்ச உடனே நம்ம கிளம்பணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம வீடு வந்து காலி பண்ணணும்னு நம்ம கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம காலி பண்ணி தான் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பகவான் கிட்ட இருந்து நம்ம எல்லாமே வந்து வாங்கிக்கிறோம். அதை கொடு அது கொடு அது கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறோம். ஆனா எல்லாமே வந்து நம்ம திரும்பி எடுத்துட்டு போறது கிடையாது. அதனால எல்லாமே திரும்ப பெறப்படும் அப்படின்ட்டே வந்து சொல்றோம். பகவான் கிருஷ்ணர் கூறுகின்றார், என்னுடைய பக்தன் மிகவும் அரிதானவன். கோடானு கோடி கணக்கோரில் ஒரு சிலர் மட்டுமே. நிறைய பேர் வந்து பக்தி சேவை வந்து பண்ணுவாங்க. ஆனா அதுல ஒருத்தர் தான் வந்து பகவான் கிட்ட போய் வந்து சேரும். நம்ம என்ன பண்ணணும், முயற்சி வந்து பண்ணிட்டே வந்து இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா வந்து இன்னைக்கு இன்னைக்கு விதைய போட்டு இன்னைக்கு டிவோஷனல் சர்வீஸ் பண்ணி நாளைக்கு பகவான் கிட்ட போறதுன்றது கிடையாது. ஜென்மாதி ஜென்மாவா நம்ம வந்து பண்ணினாலும் ஏதோ ஒரு பாவம் வந்து தினம் வந்து நம்ம பண்ணிட்டு தான் வந்து இருக்கோம். நம்ம மனசார அப்படின்னு சொல்லுவோம், மனசாரன்றது கிடையாது. நம்ம சுவாசிக்கிறோமே அது மூலமாவே நிறைய கிருமிகள்லாம் உள்ள போறது, அதுவும் நான் வந்து நம்ம பாவம் தான் அப்படின்றது சொல்லலாம். இது என்ன அப்படின்னா போக போக இதை பத்தி ஒன்னொன்னா நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்கலாம். இது எல்லாமே டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். நம்மை மட்டுமே வழி நடத்துகின்ற அது சாஸ்திரம் என்று கூறப்படுகின்றது. வேதம்னா என்ன அப்படின்றது பார்க்க போறோம். அந்த சாஸ்திரம் வந்து வேதம் வேதாந்தம் என்று இருவகைப்படுகின்றது அப்படின்றது சொல்றாங்க. வேதம் எனப்படுவது இந்த உலகத்தை பற்றி கற்றுக்கொள்வது, தர்ம வழியில் நடப்பது. வேதாந்தம் என்பது ஆத்மாவை பற்றி அறிந்து கொள்வது, பரமாத்மாவை பற்றியும் அவரை அடையும் மோட்சத்தை பற்றியும் நம்ம அறிந்து கொள்வது. வேதம் எனப்படுவது பகவானின் சுவாச காற்று, அது நிரந்தரமானது மற்றும் எல்லையற்றது அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். இது வந்து இது அத்தனையும் வந்து உங்க இதுல வந்து கண்டிப்பா வந்து நடக்கும். இந்த இதெல்லாம் பத்தி நம்ம வந்து பேச போறோம். பகவத்கீதை வந்து எப்படி அப்படின்னா சீடர் பரம்பரை வாயிலாக வருகின்றது. சோ இந்த 4 விதமான சீடர் பரம்பரை வந்து நம்ம 4வது அத்தியாயத்துல நம்ம வந்து படிக்கணும். பகவத்கீதை என்பது என்ன? பகவத்கீதை என்பது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். நம்ம இப்ப மொபைல் வாங்கினோம்னா நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க கூட? மொபைல் வாங்கினோம்னா நம்மளுக்கு என்ன தருவாங்க? ஹரே கிருஷ்ணா. அது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி சொல்லி கொடுப்பாங்க, சொல்லியிருக்கோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அலைமேலு மாதாஜின்னு வந்திருக்காங்க உங்களுக்கு இல்ல? அலைமேலு மாதாஜி ஐயப்பன்ன்றவர். ரம்யா மாதாஜி, செல்வி மாதாஜி. நமஸ்தே ஜி. அலமேலு மாதாஜி தானே நீங்க? இல்ல, ரம்யா. அலமேலுன்னு யாரு? செல்வி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி அதை புக் பண்ணி கொடுப்பாங்க, அது எப்படி பண்றது? ஓகே. சோ இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா? சோ நம்மளுக்கு வந்து நம்ம பிறந்த உடனே நம்மளுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுக்குறாங்களா? புதுசா ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு இந்த பூமிக்கு வருது, கூடவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் தரணும் இல்லையா? எப்படி எப்படி வந்து வளர்க்கறது அப்படின்னு எல்லாம். அதுதான் இந்த பகவத்கீதை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒவ்வொருத்தர் பிறக்கும் போதும் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து கூடவே வந்து வருது. என்ன அப்படின்னா பகவத்கீதை. அது பிரகாரம் நம்ம வளர்த்தோம் ஒரு குழந்தைய அப்படின்னா நம்ம நிச்சயம் வந்து அந்த குழந்தை வந்து பகவானுக்காக சேர்ந்தது அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அங்கேயும் வந்து சொல்றாரு, இது நான் வந்து எனக்காக என்ன என் மூலமா பிறந்த குழந்தை தானே அப்படின்ட்டு எல்லாம் நம்ம வந்து வாதிடலாம். உனக்கு பிறந்தது அப்படின்றத சொல்லலாம். பட் நான் எனக்கு வந்து என் மூலமாக தான் வந்து பிறந்தது. அந்த ஆத்மா வந்து இந்த பூமியில வந்து ஜனனம் பண்றதுக்காக தான் இங்க நம்ம வந்து ஒரு பயா மீடியா அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். எப்படி நம்ம வந்து இப்போ இப்ப நான் வந்து பள்ளிக்கரணையில இருக்கேன் அப்படின்னா பள்ளிக்கரணையில நான் வேளச்சேரி போனோம்னா நான் என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எப்படி வேணாலும் நான் வந்து போடலாம். ஆட்டோல போடலாம், கார்ல போடலாம், ட்ரெயின்ல போடலாம்,
பஸ்ல போடலாம், சோ நடந்து கூட வந்து போகலாம். இதெல்லாம் வந்து வயா மீடியா. அதே மாதிரி அந்த வயா மீடியா நாம வந்து ஒரு கருவியாக தான் நம்ம வந்து இருந்தது. நமக்கு ஒரு கருவியா இருந்துட்டு நமக்கு இந்த ஜீவனை வந்து கொடுத்து இதை உன் மூலமா வந்து இந்த குழந்தை வந்து இந்த பூமிக்கு வரணும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு நம்ம வந்து சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்ட்டே பகவான் வந்து சொல்லி இது வந்து அர்ஜுனனுக்கு வந்து சொல்றாரு. நீ வந்து சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்ட்டு வந்து இது வந்து இந்த பூமியில ஜனிக்கணும் அப்படின்றது. சோ அந்த குழந்தையை நம்ம எப்படி வந்து பகவானால அனுப்பப்பட்ட குழந்தை, அந்த குழந்தையை நம்ம எப்படி வளர்க்கணும், எப்படி ஒரு பகவானுக்கு நாமத்தை சொல்லக்கூடிய குழந்தையாக நம்ம வளர்க்க வேண்டும் அப்படின்ட்டு இங்க வந்து சொல்லணும். அதுதான் இந்த இதுல வந்து நம்ம கத்துக்கணும். ஸோ அதுதான் வந்து மேனுவல் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. மேனுவல்ல வந்து நம்ம ஒழுங்கா நம்ம வந்து படிச்சு நம்ம வந்து பண்ணினோம் அப்படின்னா, நான் எனக்கெல்லாம் கூட நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோடது வந்து ஈவந்தோ நான் ஒரு 20 இயர்ஸ் பேக் நான் வந்து பகவத்கீதை படிச்சாலும் அதனோட இது வந்து எனக்கு சரியாக விளக்கப்படாததுனால எனக்கு வந்து அவ்வளவு தூரம் வந்து தெரியல. நம்ம வந்து இந்த கிளாஸஸ் எல்லாம் வந்து கத்துண்டு நம்ம வந்து சொல்லி கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப அதுல எவ்வளவு நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து புரியும். நாம தவற விட்டது நம்ம குழந்தைக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்தோடு தான் இந்த பகவத்கீதை அப்படின்றது வந்து இந்த பகவத்கீதையோட மகாத்மியத்தை வந்து மாதாஜி வந்து ஏற்கனவே வந்து பாடல் மூலமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பகவத்கீதை என்பது பாத்தீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில்களாக ஒரு காவிய வேதம் அப்படின்னு சொல்லி இது மகாத்மா காந்திய வந்து மகாத்மா காந்தி வந்து நிறைய வந்து இந்த மாதிரியான ஆன்மீக புத்தகங்கள்லாம் நிறைய வந்து படிச்சாங்க. ஆன்மீக அகராதியாக கருதப்பட்டது அப்படின்ட்டு வந்து அவர் சொல்றாரு. உலகெங்கிலும் நிறைய தலைவர்கள்லாம் வந்து இந்த பகவத்கீதை புஸ்தகத்தை வந்து ஒரு வேதமாகவே வந்து அவங்க எல்லாம் எல்லா நாட்டிலயும் வந்து இந்த பகவத்கீதை புஸ்தகம் வந்து வச்சுருக்கு. அவங்க வந்து இதை வந்து நாம ஃபாலோ பண்றோமோ இல்லையா அவங்க வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு தலைவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பகவத்கீதை படிச்சுட்டு அவங்களுக்கு எப்படி இன்ஸ்பயர் ஆகுது, அவங்களுக்கு என்ன மாற்றம் நடந்தது அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இங்க வந்து 2 பேரோட வந்து ஷேர் பண்ணாங்க. மகாத்மா காந்தி வந்து கீதையை தியானிப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் புதிய மகிழ்ச்சியும் புதிய அர்த்தங்களையும் வந்து பெறுவார்கள். நம்ம இன்னைக்கு படிக்கிறோம் பகவத்கீதை, நாளைக்கு திருப்பியே வந்து படிச்சோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும், நாளைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஆனா எல்லாமே நம்மள வந்து மேல் நோக்கி போறதுக்காக தான் வந்து இதெல்லாமே வந்து சொல்லலாம். பகவத்கீதை வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் பகவத்கீதையை படித்து கடவுள் இந்த பிரபஞ்சத்தை எவ்வாறு படைத்தார் என்பதை பற்றி சிந்திக்கும் போது மற்ற அனைத்தும் மிதமிஞ்சியதாக இருக்கின்றது. நான் அவரோட கண்டுபிடிப்பை வந்து ரொம்ப ஒண்ணுமே இல்லை அப்படின்றாரு. என்னோட கண்டுபிடிப்பு எல்லாம் ஒண்ணுமே இல்லை, பகவான் வந்து இந்த பிரபஞ்சத்தை எப்படி படைச்சாரு அப்படின்றது இந்த பகவத்கீதை மூலமா நான் படிக்கும்போது நான் கண்டுபிடிச்சது வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்றது. இது வந்து சீடர் பரம்பரை வாயிலாக வருகின்றது அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ கிருஷ்ணர்கிட்ட பிரம்மா, பிரம்மாட்ட நாரதர் மூலமா வியாசதேவர் அப்படின்ற மாதிரி அப்படியே போய் வந்து கடைசியில வந்து பிரபுபாதர் கிட்ட வந்து பிரபுபாதர் வந்து நிறைய வந்து புக்ஸ் வந்து எழுதிட்டார். இது வந்து குரு பரம்பரை வாயிலாக வரதுனால இதுக்கு வந்து கம்ப்ளீட் ஆத்தென்டிசிட்டி அப்படின்னு என்ன சொன்னாங்க, உண்மைத்தன்மை வந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து மத்த எல்லாருமே இப்ப நான் பகவத்கீதைக்கு பொழிப்புரை எழுதினேன் அப்படின்னா நான் வந்து எனக்கு என்ன தோன்றதோ அதனோட பொழிப்புரை வந்து நான் எழுதுவேன். ஆனா பிரபுபாதர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதனோட அர்த்தம் என்னவோ அதுதான் வந்து அவர் எழுதியிருக்காரு. அது வந்து சீடர் வாயிலாக வரக்கூடியது அப்படின்னு வந்து இந்த கீதை வந்து பாத்தீங்க அப்படின்னா 18 நாள்ல நம்மளால முடிக்க முடியாது. என்ன சொல்றது, அதை வந்து புரிஞ்சுக்கவும் வந்து முடியாது. இது வந்து ஜஸ்ட் வந்து தொட்டு பாக்குறது தான். பகவத்கீதை புஸ்தகம் வந்து நம்ம வீட்டுல இருந்தது, அதை வந்து சும்மா இப்படி எடுத்து தொட்டு பார்க்கணும், அவ்வளவுதான் வந்து சொல்றாங்க. ஆனா குறிக்கோள் என்ன அப்படின்னா இது படிச்சுட்டு அப்புறம் நம்ம இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து நம்மளுக்கு வந்து வரக்கூடியது. சோ பகவத்கீதையில் வந்து எந்த மனநிலையில இந்த பகவத்கீதை உரைக்கப்பட்டது அப்படின்னா, அர்ஜுனன் வந்து போர்க்களத்துல இருந்துட்டு கிருஷ்ணா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, எனக்கு போர்லாம் இட முடியாது, எனக்கு முன்னாடி என்னோட தாத்தா இருக்காரு, என்னோட சித்தப்பா அப்புறம் வந்து என்னோட பெரியப்பா எல்லாருமே வந்து இருந்துட்டு என்னோட கசின்ஸ் இருக்காங்க, என்னோட மாமா எல்லாம் இருக்காங்க, அவங்களேனா நான் வந்து எப்படி கொள்வேன் அப்படின்ட்டு வந்து அர்ஜுனன் வந்து அந்த கலக்கத்துல இருக்காரு. ஆனா அர்ஜுனன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து இது ஒரு மாயையாக ஏற்படுத்தப்பட்டது. ஏன்னா அர்ஜுனன் வந்து போர்ல சிறந்தவர், எல்லாருக்குமே வந்து வில்லுக்கு அர்ஜுனன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவான். அந்த வில்லாளி வீரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி கலக்கம் அடைகிறது வந்து பகவான் வந்து இந்த பகவத்கீதை வந்து எப்படியாவது இந்த துவாபர யுகத்துல சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு மாயை வந்து கிரியேட். மாயை அப்படின்றது
நாம எல்லாருமே வந்து நித்தியமே வந்து மாயையில தான் வந்து இருந்துட்டு இருக்கோம். அர்ஜுனனுக்கு வந்து அந்த மாயை உண்டு பண்ணாரு. மாயை உண்டு பண்ணதுனால அவர் நிறைய வந்து கலக்கமுற்று ஃபர்ஸ்ட் சாப்டர் முழுக்க அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம சொல்லுவோம் இல்லையா புலம்புறது அப்படின்ட்டுன்னு. சோ அவர் ஃபுல்லா வந்து புலம்பின்னு இருந்தார். அத்தனையும் வந்து பகவான் வந்து கேட்டுட்டு இருந்தார். அப்போ ஃபர்ஸ்ட் சாப்டரே வந்து என்ன சொல்லி கொடுக்கறது நம்மளுக்கு வாழ்க்கை பாடம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து தன்னுடைய குறைகள், தன்னுடைய இயலாமை அதெல்லாம் வந்து சொல்லும் போது நம்ம காது கொடுத்து கேட்கணும் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. நாம எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா உடனே வந்து ரியாக்ட் பண்ணிடுவோம். இல்லைங்க அப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க என்ன சொல்ல வராங்களோ அந்த ஃப்ளோ வந்து விட்டு போயிடும். இங்க வந்து நம்ம வந்து படிக்கக்கூடிய பாடம் வந்து 1வது அத்தியாயத்துல இருந்து நாம எப்படி ஆர்ட் ஆஃப் லிசனிங் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. எப்படி வந்து கேட்கறது, சொல்றத வந்து நம்ம எப்படி கேட்கறது அப்படின்றத வந்து நமக்கு இந்த குழப்பமும் கவலை அதெல்லாம் வந்து ஏற்படலை அப்படின்னா இந்த பகவத்கீதை நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்காது அப்படின்றாங்க. அர்ஜுனன் வந்து எதனால ஆச்சு அப்படின்னா அவருக்கு வந்து டெசிஷன் எடுக்க தெரியல, முடிவு எடுக்க தெரியல, தீர்மானத்தை வந்து எடுக்க தெரியல. இதுவும் நம்ம படிக்க போறோம் 14வது அத்தியாயத்துல குணங்கள் பத்தி வரும்போது தீர்மானம் எடுக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிற தீர்மானம் எடுக்க முடியலன்னா என்ன நிலைக்கு நம்ம போவோம் அப்படின்றது. அர்ஜுனோட தீர்க்கமற்ற தன்மை அவருக்கு வந்து அவரை விஷுவலைஸ் பண்ண தெரியல. இது எல்லாமே வந்து பகவானால உண்டு பண்ணதுதான். சோ இரு படைகளுக்கு அவர் வந்து அர்ஜுனன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பகவானுடைய நண்பராக அவர் வந்து கருதுகின்றார். ஒரு பெரிய டிவோட்டி. அர்ஜுனன் வந்து கிருஷ்ணருடைய பெரிய டிவோட்டி அப்படின்ட்டு வந்து சிறந்த பக்தர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்தருக்காக பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தேரோட்டியாக வர அப்ப இவ்வளவு வந்து பக்தியில வந்து அவர் திளைச்சிருக்கணும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன சாதாரணமா வந்து சொல்லுவோம் இந்த சினிமா இதுல பார்த்தோம் டிராமா பார்க்கணும் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் வந்து சீரியல் வைக்கும்போது அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரையும் அர்ஜுனையும் வந்து கிருஷ்ணரை வந்து நம்ம ஒரு சாமானிய மனிதனாக நம்ம ஏற்றுக்கொள்கின்றோம். அப்போ ஒரு சாமானியம் கிடையாது அப்படின்றது இந்த மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். நம்ம வந்து சினிமால பார்க்க நம்மளுக்கு வந்து அவர் சாமானியம் அப்படின்றது அவர் சாமானியம் கிடையாது. அவர் எல்லாத்துக்குமே அவர் தான் இன்சார்ஜ் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியும். அர்ஜுனன் வந்து சொல்ல அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து தேரை ஓட்டிட்டு போறாரு. அர்ஜுனன் சொல்றா கிருஷ்ணா என் தேர் வந்து நான் ரெண்டு படை நிக்கிறது, இந்த பக்கம் கௌரவர்கள் நிக்கிறாங்க, இந்த பக்கம் பாண்டவர்கள் நிக்கிறாங்க, ரெண்டு இதுக்கு நடுவுல கொண்டு போய் நிறுத்து அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. அவர் எப்படி வந்து ஒரு எஜமானன் வந்து எப்படி ஏவுகின்றாரோ வேலையை அதே மாதிரி வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து ஆனா கிருஷ்ணர் வந்து அவரு நம்மளுக்குதான் வந்து ஈகோரமா இருக்குமா இருக்காதா? யாராவது நம்ம போறோம் நம்ம வீட்டுல மருமகளே வந்து இருக்காங்க, இல்ல நம்ம பொண்ணே இருக்கா அப்படின்னா அம்மா அதை எடுத்துக்கணுமா, ஏன் அப்படி நின்றுட்டே இருக்க அப்படின்னு நம்ம சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு என்ன தோணும்? ஈகோ இருக்குமா இருக்கேன், நான் உன்னோட நான் எவ்வளவு பெரியவோ, நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், என்ன போய் நீ ஏவரையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசால வந்து நம்மளுக்கு வந்து நினைப்போம். ஆனா கிருஷ்ணருக்கு அந்த மாதிரி வந்து எண்ணம் எதுவுமே எப்போ நம்ம வந்து அந்த ரோல் எடுத்துக்கிட்டோமோ அந்த ரோல்ல வந்து முழுமையா முடிக்கணும் அப்படின்றதுதான் அவருடைய. குருக்ஷேத்திர போரில் போராட அர்ஜுனன் சமப்பட்டார். அவர் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் வந்து என்ன பண்ணாரு, எல்லாமே வந்து புலம்பிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து சரணடைஞ்சார். ஃப்ரெண்டா வந்து எல்லாமே வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து சரணடைகிறார். இதன் விளைவாக தான் சரணடைகிறதுனால பகவான் வந்து அவருக்கு வந்து கீதையை வந்து விளக்குகின்றார் அப்படின்ட்டு வந்து கீதா மகாத்மியம் வந்து எல்லா விதமான உபதேசங்களையும் முறையாக பின்பற்றுவன் தான் எல்லா வித துயரங்களிலிருந்தும் இயக்கத்திலிருந்தும் விடுபட முடியும். வாழ்வின் பயம் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பகவத்கீதை படிக்கும் போது வந்து போகும். அவன் மறுவாழ்வில் ஆன்மீக வாழ்வை அடைகின்றான். பயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆன்மீகத்துக்கு வந்து நம்ம போகவே முடியுது. பகவத்கீதையை முழு ஆர்வத்துடனும் அக்கறையுடனும் ஒருவன் படித்தால் பகவானின் அருளால் அவனது பூர்வ ஜென்ம பாவங்கள் செயல்படாமல் அப்படின்றது. இதுதான் இங்க வந்து மாதாஜி வந்து ஜெயஸ்ரீகண்டன் மாதாஜி வந்து இதெல்லாம் வந்து ஸ்லோகமா வந்து சொன்னாங்க. இது அத்தியாயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 46 ஸ்லோகங்கள். இது எதை பத்திது அப்படின்னா குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல். இதுல வந்து இதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். என்ன நிகழ்றது, இதுதான் வந்து சாராம்சம் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். திருதராஷ்டிரர் வந்து முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதே வந்து திருதராஷ்டிரர் தான். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். அதுல வந்து கிம் அகுர்வத்த சஞ்சயா, கிம்னா என்ன, அகுர்வத்தன்னா என்ன செய்கின்றார்கள் அப்படின்ட்டு வந்து சொல்றோம். சஞ்சயன் தான் அவருடைய செக்ரட்டரி அப்படின்னு திருதராஷ்டிரனுடைய செக்ரட்டரி.
அவர் வந்து கேட்கிறாரு. இதுல இருந்தா பகவத்கீதை ஆரம்பம். அடுத்தது வந்து துரியோதனோட மனநிலை பத்தி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இது போர்க்களம் அப்படின்னு இருக்கிறதுனால சங்குகள் வந்து முழங்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு சங்கு முழங்குறாங்க. யாரோட சங்க பத்தி எல்லாம் வந்து சொல்றாங்க. இப்ப வந்து கௌரவர்களோட சங்கு முழங்கும் போது எப்படி இருக்கு அந்த சிச்சுவேஷன், அந்த ஹோல் சூழ்நிலையே எப்படி இருக்கு அப்படின்றத விவரிக்கிறாங்க. அதே மாதிரி பாண்டவர்கள் வந்து பகவான் வந்து சங்கு பாஞ்சஜன்யம் வந்து முழங்கும் போது அந்த எப்படி வந்து எதிரிகள்லாம் எப்படி வந்து அதை ஃபீல் பண்றாங்க அப்படின்றதுல. அப்புறம் அர்ஜுனன் வந்து 2 படைகளுக்கு நடுவுல அவர் வந்து போறாரு. அவர் வந்து பார்வையிட்டு அவர் வந்து தன்னோட வியூஸ் வந்து சொல்றாரு. இப்ப நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கும்போது கிரிக்கெட் மேட்ச் இருக்கும்போது 2 பேருமே ரன்னிங் கமெண்ட்ரி பாக்குறோம் இல்லையா, அதே மாதிரிதான் இங்க வந்து பார்க்கணும். சோ அர்ஜுனன் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அர்ஜுனன் வந்து நான் வந்து போரிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. அதுதான் வந்து போராடாத இருக்கிறதுக்காக 5 காரணங்கள் வந்து இங்க வந்து ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நான் ரொம்ப ஃபாஸ்டா போறேனோ? ஹரே கிருஷ்ணா. ரம்யா. ஓகே மாதாஜி. ஓகேம்மா. மேம். ஓகே ஓகே. நான் முத நாளே உங்களுக்கு 2 hours ஆக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, மறுநாளைக்கு நான் உங்களை காடாத விடுவீங்க. இல்ல சரியா இருக்கு. அதனாலதான் வந்து வந்து சொல்லணும் அப்படின்றது. இது வந்து இந்த கிளாஸ் வந்து இது வந்து ஸ்லோகம் வந்து திருதராஷ்டிரன் கிட்ட இருந்து வந்து ஆரம்பமா இருக்கு. சோ திருதராஷ்டிரன் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம்தான். யாரு அப்படின்னா யாரு அவரு? திருதராஷ்டிரன். படிக்கட்டுமா? திருதராஷ்டிரன்றவர் யாரு? நான் இவங்க கிட்டங்க ரம்யா, செல்வி அவங்க எல்லாரும், மெய்யப்பன் பிரபுஜி அவங்க எல்லாம் இருக்காங்களா? யாருன்னு தெரியல திருதராஷ்டிரன்றவரு. நான் சொல்லட்டுமா? ரம்யா. சொல்லுங்க. திருதராஷ்டிரன் அப்படின்றவர் பாண்டவனுடைய சகோதரர், கௌரவர்களுக்கு தந்தையாக விளங்கக்கூடியவர். அவர் அவ்வளவுதான். ஓகே. சோ அவர் வந்து ரொம்ப ரொம்ப பாண்டு பசங்களை எல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார்ல அவரு. நீங்கதான்ப்பா ராஜ்ய ஆளணும்னு சொல்லுவார்ல அவரு. இல்ல, ஒரு ஒரு காலகட்டத்துல அவர் அந்த எண்ணத்துல இருந்து மாறுபட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சார். எப்பவுமே வந்து செல்ஃபிஷா இருந்தா என்ன அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரிய வருது. சொல்லுங்க. ஆமா. சோ தன்னுடைய குழந்தைகள் அப்படின்னு வந்துட்ட பிறகு அவங்களுக்கு தான் அவங்க தீய எண்ணம் கொண்டவர்களாகவே இருந்தாலும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். திருதராஷ்டிரன் அப்படின்றவர் வலிமை மிக்கவரா இருந்தாலுமே தன்னுக்கு பார்வையற்றவரா இருந்தாரு. பார்வையற்றவரா இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாதோ அது எந்த நேரத்துல பேசணுமோ அந்த நேரத்துல பேசாம இதெல்லாம் நடந்தது குருஷேத்திர போர். அவரும் ஒரு காரணம். நன்றி. ஹரே கிருஷ்ணா. நான் உங்களை மாதிரி நான் இலக்கியமால எனக்கு வந்து அந்த இது பேச்சு தமிழ் தான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன். நான் அதுக்கு ஈஸியா ரீச் ஆகுன்றதுனால நீங்க அழகா வந்து பேசுறது. இல்ல மாதாஜி, இது அந்த டக்குன்னு டெலிபரேட்டா ஐ கான்ட் கெட் தட் ஃப்ளோ. அதுதான். ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நீங்க என்ன எங்க இருக்கீங்க? நான் மன்னிவாக்கத்துல இருக்கேன். ஓகே. டேஷன் ஸ்கூல் இல்லையா? கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல ரூபி டீலக்ஸ் அப்படின்ற ஃபிளாட். ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கமலா மாதாஜி படிக்கிறீங்களா? திருதராஷ்டிரன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாரு. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே. ஓகே. எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. अथ प्रथमोऽध्यायः अर्जुन विषाद योगः. धृतराष्ट्र उवाच धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेतायुयुत्सवः मामकाः पाण्डवाश्चैव किम् अकुर्वत सञ्जय. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. திருதராஷ்டிர உவாச்ச. திருதராஷ்டிரன் சொல்றாரு, அவர் ஆழ் மனசுல இது பட்டுறது. அவருக்கு என்ன பட்டது அப்படின்னா, இந்த யுத்த களம் பகவான் தான் வந்து தீர்மானிக்கிறார். இந்த குருக்ஷேத்திரம் அப்படின்ற இடத்துல தான் இது வந்து நடக்கணும் அப்படின்றத வந்து தீர்மானிக்கிறார் பகவான். நிறைய வந்து பேச்சுவார்த்தைகள்லாம்
என்ன சொல்றது, சமாதான பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து நடத்த போகும்போது அவங்க வந்து செவியே சாய்க்கவே இல்லை. அதனால வந்து இந்த யுத்த காலம் வந்து யுத்தம்ன்றது வந்து நிச்சயம் அப்படின்றது தெரிஞ்சு போயிடுத்த உடனே இந்த இடத்துலதான் நடக்கணும் அப்படின்னு. ஓ, எதனால அவர் வந்து தர்மக்ஷேத்திரே அப்படின்றாங்க. இந்த குருக்ஷேத்திரம்ன்ற இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய தர்ம காரியங்கள் வந்து நடந்த இடம் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். நிறைய தர்ம காரியங்கள் இருக்கு. அதனால்தான் அந்த இவங்களுக்கு வந்து யாருக்கு திருதராஷ்டிரத்துக்கு வந்து இது ஆழ் மனசுல இருக்கு. சோ நல்ல காரியங்கள்லாம் நடந்த இடமாச்சு, அப்ப நல்லதுதான் நடக்கும் அப்படின்றது அவருக்கு வந்து ஆழ் மனசுல பதிஞ்சு போயிடுது. தன்னோட பசங்க வந்து நல்லவங்க இல்ல, அநியாய வழியில பண்ணக்கூடியவர்கள் அப்படின்றதும் அவருக்கு வந்து அப்பதான் வந்து உணர ஆரம்பிக்கிறார். பட் இருந்தாலும் அது வெளியில வந்து காமிக்கிறது. அதனால்தான் அவர் வந்து சொல்றாரு தர்மக்ஷேத்திரி, இந்த புண்ணியமான கஷேத்திரத்தில் குருக்ஷேத்திரமானது சமவேதா, 2 பார்ட்டிஸும் வந்து நின்று இருக்காங்க போரிடுறதுக்காக. மாமாக்கா, அதாவது என்னோட பசங்க பாண்டவா 2 பிரிச்சு பேசுறாங்க. ஆக்சுவலா வந்து நான் அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் அப்படின்றது இருந்தது. வேதம் வந்து வேத காலத்துல இருந்தே அதுதான் வந்து சொல்லிட்டு, வேதம் தோன்றின காலத்துல இருந்தே ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் தான் வந்து அது வந்து போற்றத்தக்கது அப்படின்ட்டே வந்து சொல்லுவாங்க. இவர் வந்து திருதராஷ்டிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து பிரிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. முன்னெல்லாம் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் இருந்தது அப்படின்னா தாத்தா பாட்டி என்ன சொல்றாங்களோ அது பிரகாரம் தான் எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. வேற யாருக்கும் வந்து இண்டிவிஜுவல் இதுவே வந்து கிடையாது. அவங்களுடைய ஒப்பீனியன் அதெல்லாம் வந்து கேட்கவே மாட்டாங்க. ஆனா இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய தம்பியான பாண்டு இறந்து போயிட்ட அப்புறம் இவங்க எல்லாருமே வந்து அவரோட மாளிகைக்கு தான் வந்து வந்திருந்தாங்க. 5 பசங்களும் குந்தி தேவி எல்லாருமே வந்து மாளிகைக்கு தான் வந்து வந்திருந்தாங்க. அப்ப வந்து தன்னுடைய பசங்களாக ட்ரீட் பண்ணாம அவர் வந்து பாண்டுவோட பையன் அப்படின்றது அந்த மனசுல வந்து அந்த வேறுபாடு வந்து இருந்துட்டே இருக்கு. ஏன்னா பாண்டுவோட பசங்க அத்தனை பேரும் வந்து புத்திசாலிகளும் கூட ரொம்ப வந்து தர்மத்துக்கு வந்து பயப்படக்கூடியவர்கள் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. அநியாய வழியில போகாதவர்கள். அதனால அந்த மனசு உறுத்தல் வந்து அவர்கிட்ட வந்து இருந்துட்டே இருக்கு. இவங்க எப்படியாவது ராஜ்யத்தை வந்து ஆண்டுட போறாங்களே அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்றாரு, 2 பேரையுமே வந்து தனித்து வந்து பாக்குறாரு. இவங்க வந்து என்னோட பசங்க, அப்புறம் வந்து பாண்டவரோட பசங்க என் முக்கியமா குடும்பத்தை என்ன செய்கின்றார்கள் அப்படின்ட்டு வந்து அதுதான் வந்து அடுத்தது வந்து இது யாருன்னு தெரியுது, ரொம்ப கோபமா இருக்கக்கூடியவர். யார் படிக்கிறா இருந்தாலும் படிக்கலாம். படிக்கலாம், நீங்க யாராவது படிக்கணும்னா கூட படிக்கலாம். கோபமா சுரேஷ் பிரபுஜி, ரம்யா மாதாஜி, யாரா இருந்தாலும் படிக்கலாம். உங்களை படிக்க முடிஞ்சது அப்படின்னு. ரம்யா மாதாஜி, சுரேஷ் பிரபுஜி, செல்வி மாதாஜி, செல்வி, மெய்யப்பன் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். 1.3 இந்த பிக்சர்ல இருக்கவர் யாருன்னு தெரியுதா? கோமாக்கு பாக்குறவரு துரியோதனன். துரியோதனன். சோ துரியோதனன் வந்து கோமா யார பாக்குறாரு? உட்கார்ந்து இருக்கிறது யாரு? துரோணாச்சாரியன். துரோணாச்சாரியர் வந்து உட்கார்ந்து இருக்காரு. இந்த துரோணாச்சாரியர்கிட்ட வந்து கோமா வந்து பேசுறாரு. படிங்க. 3வது ஸ்லோகம். பஸ்யதாம் பாண்டு புத்திராணாம் ஆச்சாரிய மைதீம் சமு வியூடாம் திருபத புத்திரேன தவ சிஷ்யனே தீமதா. அவர் வந்து ஹரே கிருஷ்ணா என்ன அட்ரஸ் பண்றாரு. அவரு துரியோதனன் வந்து தன்னோட ஆசிரியரை பார்த்து அட்ரஸ் பண்றாரு. என் ஆசிரியரே, இதோ பாண்டுவின் மகன்களின் பெரிய படையை உங்கள் புத்திசாலித்தனமான சீடரமான யாரு அப்படின்னா துருபதன் மகனால் திறமையாக ஏற்பாடு செய்யப்படும். யாரு வந்து இந்த வியூகம்லாம் வந்து அமைக்கிறது யாரு அப்படின்னா துருபதனுடைய பையன் வந்து திருஷ்டத்யும்னன். அவர் தான் வந்து இந்த படைகள் வந்து அமைச்சு கொடுக்குறாரு. இந்த பொசிஷன்ல எப்படி இருக்கணும், நம்மளோட கிரிக்கெட் மேட்ச் பிளே பண்ற மாதிரிதான். யாராவது வந்து ஃபீல்டிங்ல எந்தெந்த இடத்துல இருந்தது அப்படின்னா பால் போகும், டக்குன்னு எடுத்து பால் எடுத்து அடிக்கிறது அப்படின்றதெல்லாம் இந்த பீப்புள் அப்படின்ட்டு நிர்ணயம் பண்றாங்களா, அது மாதிரி வந்து போர்க்களத்திலயும் வந்து இதை வந்து நிர்ணயம். அவர் வந்து சொல்றாரு திருஷ்டத்யும்னன் அப்படின்ற அந்த பையன் வந்து இவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பையன் துரோணாச்சாரி. ஆனா அவருடைய கதையை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, துரோணர் வந்து ஒரு பிராமணர். அவரும் வந்து துருபதனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்கூல்ல வந்து படிச்சாங்க, ஒரே இவர்கிட்ட குருகுலத்துல வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸ்.
சோ அவர் வந்து படிப்பு முடிச்ச உடனே அவர் வந்து மன்னர் ஆயிட்டாரு. துருபதன் வந்து மன்னர் ஆயிட்டாரு. ஸோ இவர் வந்து பிராமணன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பாடம் சொல்லி கொடுக்க வேண்டியது. அவங்க எப்பவுமே வந்து ஏழ்மை நிலையில தான் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்ட்டே வந்து சொல்லுவாங்க. ஏன் ஏழ்மை நிலை அப்படின்னா, ஏன் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சொத்து சேர்த்துக்க கூடாது அப்படின்னா, சொத்து சேர்த்தா அவங்களுக்கு வந்து கர்வம் வந்துடும். கர்வம் வந்துச்சு அப்படின்னா பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் வந்து கர்வப்பட்டு அவங்க வந்து மேலும் இது இது எனக்கு வந்து இவங்க வந்து என்னோட கிளாஸ் பீப்புள், என்னோட இந்த பீப்புள் அப்படின்றது நிர்ணயம் பண்ணாம சமநிலையா பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த படிப்பு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் வந்து எல்லாருமே சமமாக பார்க்கணும். அது இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து பணம் இருந்தது அப்படின்னா, பணம் வந்து மமதையை வந்து உண்டு பண்ணும். அதனாலதான் வந்து எப்பவுமே வந்து பிராமணர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து யாசகம் பெற்றுதான் அவங்க வந்து வாழக்கூடியவர்கள் அப்படின்ட்டே வந்து சொல்லுவாங்க. கீழே போய் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு உண்டான தொழில் கிடையாது அப்படின்ட்டே வந்து சொல்றாங்க. ஏன் அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த பிராமணர்களை வந்து போற்றி இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்கதான் வந்து எது நல்லது எது கெட்டது அப்படின்றது வந்து சொல்லி கொடுக்கக்கூடியவர்கள். யாருக்குமே வந்து இது பண்ண மாட்டாங்க. நீ இவன் வந்து எனக்கு ஃப்ரெண்டு, ஆனா இவனுக்கு நல்லது சொல்லி தரணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஒரே மாதிரியாக பாவிக்கக்கூடியவர்கள் வந்து பிராமணர்கள். வேதங்களை வந்து கற்றவர்கள். வேதம் கற்றவர்கள் அப்படின்னாலே பொய்மையை வந்து உரைக்க கூடாது அப்படின்றதுதான் ஒரு நூலாவே வந்து இருந்தது. இது எது வரைக்கும் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. வேத காலத்துல இருந்தது. துவாபர வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் வந்து இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த கலியுகம் வரும்போது அந்த பிராமணர்கள் அப்படின்னு வரும்போது அவங்க வந்து தன்னுடைய தொழிலான வேதங்களை கற்று வந்து யாச்சகம் பெற்று வாழறத வந்து விட்டு அவங்க வந்து வேலைக்குன்னு வந்து போக ஆரம்பிச்சாங்க. ஏன் போக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அவங்க வந்து மற்றவங்களை எல்லாம் வந்து பாக்குறாங்க. மற்றவங்க எல்லாம் வந்து இவர் வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவமரியாதை வந்து பண்ணக்கூடிய சூழ்நிலையில அவங்களுக்கு வந்து அது தன்னுடைய தன்மானம் வந்து பாதிக்கிறதுனால அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வேலையெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் தன்னுடைய தொழிலான வேதங்களை கற்று இது பண்ணக்கூடிய தொழிலை விட்டுட்டு அவங்க வந்து ஆபீஸ் உத்தியோகம் அப்படின்றத வந்து போக ஆரம்பிச்சு. ஆபீஸ்ல அவங்க எக்ஸல் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அதனால என்ன ஆச்சு அப்படின்னா சமுதாயம் வந்து சீர்கெட்டு போச்சு அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். சோ அந்த காலத்துல வந்து மன்னர்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டியூட்டியே என்ன அப்படின்னா பிராமணர்களை வந்து பாதுகாக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. அவங்களுக்கு வந்து மாசம் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து பென்ஷன் கொடுக்குறாங்களோ அது மாதிரி மாசம் அவங்களுக்கு உண்டான பணம் வந்து அவங்களுக்கு வந்து இது பணம்ன்றதோட அவங்களுக்கு வந்து பண்டங்கள் வந்து கொடுத்துருவாங்க. வாழறதுக்கான பண்டங்கள். அப்பப்போ அவங்களுக்கு வந்து பரிசு தொகை அதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க வாழ்க்கையை நடத்து. இப்போ பிராமணர்களை பாதுகாக்க வேண்டியது, பசுக்களை பாதுகாக்க வேண்டியது, பெண்களை வந்து பாதுகாக்க வேண்டியது இது ஒரு மன்னனின் கடமையாக இருந்தது. இப்ப அது அத்தனையும் வந்து இல்லாதனாலதான் சமுதாயம் வந்து சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்ட்டே வந்து சொல்றாங்க. இவர் என்ன பண்றாரு, அந்த துருபத மன்னன் வந்து இவரை வந்து கண்டுக்கவே இல்லை. தான் கூட படிச்சவன் அப்படின்றதே இல்லை. சோ இவருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுது. ஏன்னா வாழ்க்கையில வந்து அவருக்கு வந்து அவரோட பையன் வந்து அஸ்வத்தாமன். இப்போ வாழ்க்கையை நடத்துறதுக்கே வந்து கஷ்டமா இருந்தது. மறுநாளைக்கு சாப்பாடு அப்படின்றதே இல்லாதபடி இருந்ததுனால இவர் அப்படியே திரும்பி வந்துட்டாரு. இவர் திரும்பி வந்துட்டு அவங்க மனைவி வந்து கேக்குறாங்க என்ன கிடைக்கலையா அப்படின்னு. இல்ல நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அண்ணன் நிர்ணயம் பண்ணும்போது நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வழி நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா இந்த துருபதனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா துரோணாச்சாரியர் மேல ரொம்ப இது அவர் வந்து துரோணாச்சாரிய வந்து கோச்சின் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்போ வந்து அவர் வந்து சூளுரைக்கின்றார். என்னோட பையனான திட்டதுய்மன் மூலமா தான் உன்னுடைய சாவு இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. ஒரு ஆசிரியருக்கு வந்து தெரிஞ்சிடுது. அவனால்தான் அவருக்கு வந்து சாவுன்னு தெரிஞ்ச போதும் அவர் என்ன பண்றாரு, பள்ளிக்கூடத்துல வந்து சேர்க்கும் போது அவருடைய மாணவனாக தான் துருபதன் வந்து அவர் வந்து ரொம்ப நன்னா சொல்லிக் கொடுக்கக்கூடியவன்றது துருபதனுக்கு வந்து தெரியும். அவருடைய சீடனாக தான் இவன் வர வேண்டும் அப்படின்றதையும் அவர் வந்து நிர்ணயம் பண்றாரு. சோ திருஷ்டத்யும்னனுக்கு மன்னரோட பையனாச்சே மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதனால அவருக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. அவருக்கு தெரியும் நான் மூலமா தான் எனக்கு வந்து இறப்பு இருக்கு அப்படின்றது. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டை இழக்கக்கூடாது அப்படின்றதுனால அதுதான் வந்து ஆசிரியரோட பண்பே அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். சோ அதனால இவர் வந்து துரியோதனனுக்கு அது ரொம்ப திருஷ்டத்யும்னன் வந்து சிறந்த மாணவன். அப்படியே என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் அதை அப்படியே கிரகிச்சுட்டு பண்ணக்கூடியவர் அப்படின்றது துரியோதனனுக்கு வந்து தெரியும். சோ அவர் வந்து சொல்றாரு, உன்னோட மாணவனான திருஷ்டத்யும்னன் வந்து நிறைய அந்த போர்க்களை எல்லாம் நல்லா வந்து தெரியும். அவனுக்கு நீங்க வந்து சாஃப்ட் கார்னர் இருக்கக்கூடாது, அவனுக்கு சலுகை எதுவுமே கொடுக்க கூடாது. என்னோட சிறந்த மாணவன் சொல்லிட்டு அவனை போய் நான் வந்து ஒன்னும்
சலுகை எல்லாம் நான் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு வந்து இவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு இந்த துரியோதனன். சங்கோஷ சங்கோலிகள் வந்து முழங்கிக்கிட்டு கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. கோஷ 1:19. 19 ஸ்லோகம். ஓகே. சகோஷ सघोषोद्धार्तराष्ट्राणां हृदयानि व्याधरयत् नभश्च पृथिवीं सैव तुमुलोऽभ्यनुनादयन्. हरे कृष्ण. பல்வேறு சங்கொலிகள் வந்து பேரொலியாக முழங்குகிறது. சோ பூமியும் வானமும் நடுங்குமாறு எதிரொலிக்க திருஷ்டராஷ்டிரன் மகன்களுடைய இதயங்கள் வந்து சிதறி போயிடும். இது யாரோட கரகோஷம், இது சங்கோஷம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர்கள் சைட்ல இருந்து எல்லாருமே வந்து சங்கொலி வந்து இது பண்றாங்க, முழங்குறாங்க. அந்த இதை கேட்ட உடனே எல்லாருக்குமே வந்து அப்படியே எதையுமே வந்து சுக்குநூறா போற மாதிரி இருந்தது. பயம் எடுத்து போயிடுது எல்லாருக்குமே. இந்த அந்த கௌரவர்களுக்கு வந்து பயம். சோ இங்க வந்து எது வந்து முக்கியம், இங்க வந்து ஃபர்ஸ்ட் அத்தியாயத்திலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடுறது யார் வந்து வெற்றி பெறுவார்கள் அப்படின்றது. தர்மக்ஷேத்திரி தர்மம் தழைத்தோங்கக்கூடிய கஷேத்திரத்தில், அதாவது குருக்ஷேத்திரத்துல இந்த போர் நடக்கின்றது. அது வந்து முதல் காரணம் இவங்க பாண்டவர்கள் வந்து வெற்றி பெறுவதற்கு. அடுத்தது வந்து தெய்வீக தேர். அந்த தேர் வந்து யாரால கொடுக்கப்பட்டது அப்படின்னா அக்னி பகவானால அர்ஜுனனுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. இந்த தேர்ல இருக்கக்கூடிய இது பாத்தீங்க அப்படின்னா கொடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹனுமாருடைய கொடி, அதான் கபித்வஜா அப்படின்ற ஒரு கொடி அது. அடுத்தது வந்து சங்கநாதம். யாருடைய சங்கநாதம் அப்படின்னா பாஞ்சஜன்யம் அப்படின்ற சங்கநாதம் வந்து பகவானுடையது அப்படின்ட்டு வந்து. அப்புறம் வந்து காண்டீபம் பசுபசாஸ்திரம் வந்து அர்ஜுனனுக்கு வந்து சிவபெருமானால வழங்கப்பட்டது. அது 4வது. பாக்யலட்சுமி அப்படின்றது வந்து பகவான் எங்கெல்லாம் இருக்காரோ அந்த இடத்துல வந்து லட்சுமி தாயாரம் வந்து இருக்க முடியும். அதே மாதிரி பகவானே இருக்காரு கூட. ரிஷிகேஷர் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. ரிஷிகேஷா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து புலன்களை வந்து வென்றவர் அப்படின்ட்டு வந்து சொன்னார். அவர் வந்து புலன்களுக்கு வந்து அடிபதி கிடையாது. நாம எல்லாருமே வந்து ஏதாவது துக்கம்னா கழுதுருவோம், சந்தோஷம்னா சிரிச்சிருவோம், ரொம்ப சிரிப்போம். பகவானுக்கு அது எதுவுமே வந்து கிடையாது. எல்லாமே வந்து சமநிலையாக இருக்கும். அதனாலதான் அவர் வந்து பகவான், நாம வந்து இது. சோ இந்த 5 காரணங்கள்னால அர்ஜுனன் வந்து சொல்றாரு, கிருஷ்ணா என்னால வந்து போரிட முடியாது. இரக்கம், அதாவது 28வது ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு, நான் ஃபுல்லா யார பாக்குறேன் அப்படின்னா என்னுடைய உறவுக்காரங்களை வந்து பாக்குறேன் நான், என்னோட கசின்ஸை நான் வந்து பாக்குறேன் நான், என்னோட பெரியப்பா பசங்களை நான் வந்து பாக்குறேன், மாமா பசங்களை எல்லாம் பாக்குறேன், என்ன மாமா எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க, என்னோட ஆசிரியர்கள்லாம் இருந்துட்டு இருக்காங்க, அவங்கள போய் என்னோட தாத்தா முதல்ல இருந்துட்டு இருக்காரு, அவரெல்லாம் நான் வந்து கொண்டுட்டு நான் எப்படி கிருஷ்ணா நான் வந்து உயிர் வாழ்வேன் அப்படின்ட்டு அவர் வந்து ரொம்ப இரக்கமா வந்து ஃபீல் பண்றாரு. அடுத்தது வந்து இன்பமின்மை அப்படின்னு வரும்போது இவங்களை எல்லாம் கொண்டுட்டப்பறம் நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன், என்ன நீ வந்து உலக ஆளலாம் அப்படின்னு நீ வந்து சொல்றிய, நான் எப்படி இருக்க முடியும், என்னால அது இருக்கவே முடியாது. ஒருவர் வந்து இவங்களை எல்லாம் கொல்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து பாவம் வந்து சேரும் இல்லையா அப்படின்ட்டு வந்து கேட்கிறாரு. இந்த பாவம் வந்து சேர்ந்தது அப்படின்னா எனக்கு நான் வந்து விமோச்சனம் வந்து எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, அதனால நான் கொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்றேன். அடுத்தது வந்து குடும்ப பாரம்பரியம். குடும்ப பாரம்பரியம் அப்படின்னா இந்த போர்க்களத்துல தாத்தாமார்கள், மாமாமார்கள், அப்புறம் வந்து அப்பாமார்கள் எல்லாருமே வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா வீட்டுல வந்து அந்த ஃபேமிலியை வந்து வழிநடத்தக்கூடிய ஆண்கள் வந்து இல்லாதபடி ஆயிடும். சோ அவங்களுக்கு வந்து நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுக்கறக்கூடிய அந்த ஆண் வாரிசு வந்து இல்லாதபடி ஆயிடும். சோ அந்த ஆண்கள் இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் வந்து சீரழியும் அப்படின்ட்டு வந்து இங்க வந்து அடுத்தது வந்து இருமனம் அப்படின்போது நான் போரிடுவதா வேண்டாமா, உங்களை வந்து கொல்வதா வேண்டாமா அப்படின்ற அந்த டியூவாலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்குமே இந்த இது வந்து இருந்துட்டேதான் வந்து இரக்கம். ஹரே கிருஷ்ணா. 28வது அர்ஜுன உவாச்ச திருஷ்டவேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சம் சமுபஸ்திதம் சிதந்தி மம காத்ராணி முகம் ச பரிஷ்யதி. சோ அர்ஜுனன் கூறினான், அன்பு கிருஷ்ணரே, போரிடும் உணர்வுடன் என் முன் கூடியுள்ள எனது நண்பர்களையும் உறவினர்களையும் கண்டு என் உடல் அங்கங்கள் நடுங்கி வாய் உணர்வதை உணர்கின்றேன் அப்படின்ட்டு. இந்த சிச்சுவேஷன் எப்போ வரும் நம்மளுக்கு வந்து எப்பவுமே வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருந்தா வரும் இல்லையா, ஸ்ட்ரெஸ்ன்றது. இல்லையா, நீங்க கவனிச்சிருக்கீங்களா, நம்ம எப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கோ நம்ம இந்த மாதிரி உணர்வு வந்து நம்மளுக்கு
யார்ட்டையாவது எதையாவது ப்ரொசீட் பண்றதுக்கு கூட நம்மளுக்கு வந்து பயப்படுவோம். நம்ம யாரையாவது நம்ம வந்து யார்ட்டையா போய் பேசணும் அப்படின்னா கூட நம்ம பயப்படுவோம். ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ அட்டன் பண்றவங்களா இப்படி ஃபீல் பண்ணுவீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் படிப்பு முடிச்ச உடனே இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருமா வராது? கண்டிப்பா வரும் மாதாஜி. கண்டிப்பா வந்து நம்ம அவங்க என்ன கேள்வி கேட்பாங்களோ, நான் எப்படி பதில் சொல்லணும் அப்படின்ற அந்த இதெல்லாம் நாக்கு வந்து உலர ஆரம்பிச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் மைக் எடுத்து பேசு அப்படின்னும் போது கூட இந்த சுச்சுவேஷன் வந்தது. ஆனா இங்க வந்து போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஸ்ட்ரெஸ் வந்து ஜாஸ்தியா பெற்றது. ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து அவரை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து மைக்கு கொடுத்து பேசினேன்னு வச்சுக்கோங்க, எல்லாரோட பார்வையும் வந்து யாரு மைக்கு யார் பிடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்க பார்வைதான், அவங்க மேலதான் பார்வை இருக்கும். உடனே நம்மளுக்கு என்ன தோணும், எல்லாரும் நம்மள பாக்குறாங்க, நான் வந்து சரியா சொல்லல அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் வரும். எல்லாரும் வந்து என்ன கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்றதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதுதான் நினைக்கிறேன். ஏதான் வந்து அர்ஜுனன் ஸ்ட்ரெஸ்ல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்முன் யார் இருக்காங்க, நண்பர்கள், உறவினர்கள் கண்டு என்னோட அங்கங்கள் வந்து எப்படி உணர்ந்து அப்படின்னா நடுங்க ஆரம்பிச்சிடுது. இவங்களெல்லாம் நான் கொல்லணுமா அப்படின்ற ஒரு இது இருக்கு. அடுத்தது வந்து வாய் என்னால பேச முடியல அப்படின்ட்டு வந்து இன்பமின்மை. படிக்கிறாள் யாராவது? மாதாஜி படிக்கட்டுமா? நான் படிக்கணும். न च श्रेयो अनुपश्यामि हत्वा स्वजनमाहवे न काङ्क्षे विजयं कृष्ण न च राज्यं सुखानि च. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. சோ இங்க வந்து நான் ஸ்ரேய அனுபஷ்யாமி, நான் என்னோட உறவுக்காரங்களும் அந்த போர்ல இருந்து நான் கொல்றதுக்கு வந்து எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு. ஹத்வா அதாவது கொல்வது எனக்கு விருப்பம் வந்து கிடையாது. சோ அவங்களை கொன்னுட்டு ஸ்வஜனம் நான் வந்து உயிரோடு இருக்கணும் அப்படின்றது யூஸ் பண்றாங்க. அப்புறம் நான் காங்ஷ விஜயம் கிருஷ்ணா, நான் ராஜ்யம், எனக்கு வந்து இவங்களை கொன்னுட்டு நான் வந்து ராஜ்யம் ஆளுறது எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு. சொந்த உறவினரை போரில் கொள்வதால் என்ன நன்மை வரும் என்பதை என்னால் காண முடியவில்லை. இந்த அன்பு கிருஷ்ணரே, இதில் பெறக்கூடிய வெற்றியோ ராஜ்யத்தையோ இன்பத்தையோ நான் விரும்பவில்லை அப்படின்ட்டு வந்து இவங்களெல்லாம் கொன்னுட்டு நான் வெற்றி பெற்றேன் அப்படின்றதும், எனக்கு வந்து ராஜ்யம் வரப்போறது, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்றது, அந்த மாதிரியான சந்தோஷம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்றது பாவச்செயல். पापम् एवाश्रयेत् अस्मान् हत्वैतान् अतातायिनः तस्मान् नरकभयं हन्तुं दादराष्ट्रान् सबन्धवान् सजनं हि कथं हत्वा सुखिनः स्याम माधव. பகவான் வந்து இங்க ஷியாம மாதவா அப்படின்ட்டு வந்து சொல்றார். ஷாமளனை போன்றவர் அப்படின்னு மாதவன் அப்படின்றதையும் வந்து. இப்போ இங்க வந்து இத்தகைய அக்கிரமக்காரர்களை இவங்க வந்து நீங்க அந்த பர்பட் வந்து படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, பகவான் இவரு வந்து பிரபுபாதர் எழுதியிருக்கக்கூடிய இதுல பர்பட்ல படிச்சீங்க அப்படின்னா 6 விதமான பாவ செயல்களை செய்தவர்கள் யாரு அப்படின்னா இந்த கௌரவர்கள் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். 36வது ஸ்லோகத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பர்பட்ல வந்து அதுதான் வந்து கொடுத்திருக்கு. என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா 6 விதமான பாவ செயல்கள். என்னென்ன பாவ செயல்கள் அப்படின்னா, விஷம் கொடுப்பவர், இவங்க வந்து விஷம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒண்ணுத்துக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரி வந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டோரியா வந்து நான் வந்து சொல்லிருக்கேன். இப்ப விஷம் கொடுப்பவர் முதல் அக்கிரமம் செஞ்சது வந்து விஷம் கொடுப்பவர். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு நெருப்பை வைத்தவர். இவங்க வந்து அரக்கு மாளிகைக்கு நெருப்பு வைக்கிறாங்க இல்லையா, அதனால வீட்டுக்கு நெருப்பு வைக்கும். இவங்க எல்லாமே வந்து அக்கிரமக்காரர்கள், மிகுந்த பாவம். இதுக்கு வந்து விமோச்சனமே வந்து கிடையாது. அதுதான் அர்ஜுனர் சொல்றாரு, இவங்க இந்த மாதிரியான பாவங்கள்லாம் வந்து செஞ்சிருக்காங்க, அவங்களை கொண்டுட்டேன் அப்படின்னா அந்த பாவம்லாம் என்ன வந்து செஞ்சுட்டு அவர் வந்து பயப்படுறாரு. அடுத்தது வந்து பயங்கர ஆயுதங்களால பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து கௌரவர்களுக்கு வந்து யார் பேர்ல எப்பவுமே கண்ணு அப்படின்னா யுதிஷ்டர், நகுலன், சகாதேவன் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே கண்ணு வந்து அர்ஜுனன் பேர்லயும் பீமன் பேர்ல தான் வந்து அவங்களுக்கு எல்லாருமே. அவங்கதான் 2 பேருமே வந்து பலசாலிகள், புத்திசாலிகள் கூட. அதனால இந்த அக்கிரமக்காரர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பயங்கரமான ஆயுதங்கள், அதாவது வெப்பன்ஸ் வச்சு அவங்கள வந்து தாக்கியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட செல்வத்தை அத்தனையும் வந்து கொள்ளடிச்சிட்டாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க இல்லையா. அப்ப இவர் கிருஷ்ணர் வந்து போய் சமாதானத்துக்கு பண்ணும்போது 5 நிலம் கொடு, கிராமங்களை கொடு அப்படின்னு கேட்கும்போது ஒரு குந்துமணி ஒரு சின்ன 5 ஒரு ஊசி மரம் கூட நான் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு வந்து துரியோதனன் வந்து அது அத்தனையும் வந்து அவங்க வந்து அபகரிச்சிருந்தாங்க.
அடுத்தது வந்து பிறன் மனைவி, அதாவது நிறைய இடத்த சமயத்துல வந்து இந்த இதுல சபையில வந்து இவங்களை திரௌபதி வந்து மானபங்கம் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. அண்ட் அப்புறம் வந்து அவங்க அஞ்ஞான மாசம் புரிஞ்ச போது கூட அவங்கள வந்து கடத்திட்டு போய் பண்ணக்கூடியவர்களா கூட இருந்தாங்க அப்படின்றது சொல்லலாம். மனைவியை கடத்தி செல்பவர் அப்படின்றது சொல்லலாம். அப்புறம் வந்து பிறர் நிலத்தை வந்து நிறைய நிலங்களை வந்து அவங்களுடைய நிலங்கள் அத்தனை பாண்டுக்கும் தனியா ஒரு இது இருக்கு, அதெல்லாம அந்த அத்தனையும் வந்து அவங்க வந்து அபகரிச்சு இது செல்வத்தை இது பண்றது, அப்புறம் வந்து செல்வங்களை கொள்ளையடிப்பது, நிலங்களை அபகரிப்பது, மனைவியை வந்து கடத்தி செல்வது, விஷம் கொடுப்பது, வீட்டுக்கு தீ வைப்பது, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஆயுதங்களால தாக்குறது, இது அத்தனையும் வந்து அவங்க வந்து பஞ்சமா பாதங்கள் வந்து செஞ்சிருக்காங்க. நமக்கு வந்து பாவமே வந்து சேரும். எனவே திருதராஷ்டிரன் மகன்களையும் எனது நண்பர்களையும் கொள்ளுதல் நமக்கு சரியானது அல்ல. அதிர்ஷ்ட தேவதையின் கணவரே, அதாவது பாக்யலட்சுமியின் கணவரே, கிருஷ்ணரே, நமது சொந்த உறவினரை கொலை செய்துவிட்டு நாம் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்ட்டு அவர் வந்து குடும்ப பாரம்பரியம் வந்து போயிடும். यदि माम् अप्रतीकारम् अशस्त्रं शस्त्रपाणयः दार्तराष्ट्ररणे हन्युस् तन्मे क्षेमतरं भवेत्. ஆயுதமின்றியும் எதிர்த்து போரிடாமலும் இருக்கின்ற என்னை ஆயுதம் தாங்கிய திருதராஷ்டிரன் மகன்கள் போரில் கொன்றால் அது எனக்கு அதிக நன்மையை கொடுக்கும் அப்படின்ட்டு வந்துச்சு. சோ இப்ப நான் வந்து என்னோட ஆயுதங்கள் அத்தனையும் நான் கீழே விட்டுறேன். நான் இப்ப வந்து என்ன வந்து ஈஸியா அவங்க வந்து கொல்ல முடியும், அதனால எனக்கு ஒண்ணும் புரியாது, எனக்கு ஒன்றும் எனக்கு வந்து எந்த பாவமும் வந்து சேராது, எனக்கு அது நன்மை தான் தரும், நான் வந்து நேரம் உங்களோட லோகத்துக்கு வந்துருவேன் அப்படின்ட்டு அவர் வந்து ஸோ அந்த ஆயுதமின்றி இது வந்து என்ன அப்படின்னா பகவான் வந்து சொல்லப்படுறாரு. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நான் வந்து இவங்களெல்லாம் நான் கொல்றது இல்ல, அந்த அப்பாக்கள், அப்புறம் வந்து தாத்தாக்கள், மாமாக்கள் எல்லாம் நான் கொண்டுட்டேன் அப்படின்னா அந்த குடும்பம் வந்து சீர்கெட்டு போய்விடும் அப்படின்ட்டு வந்து இவர் வந்து நினைக்கிறாரு. அதுதான் இங்க வந்து சொல்றாரு. என்ன கொண்டுட்டா அப்படின்னா எனக்கு நன்மை தானே, எனக்கு எந்த பாவமும் வந்து சேராது அப்படின்ட்டு வந்து அவர் வந்து ஃபீல் பண்றாரு. இருமனம் வந்து இருக்கு. சஞ்சயன் வந்து சொல்றாரு. சஞ்சய் உவாச்ச एवं मुक्तान् अर्जुनं सङ्के रतोपस्थ उपाविशत् विसृज्य शक्षरं चापं शोकसंविघ्न मानसः. சஞ்சயன் வந்து கேக்குறாங்க. சஞ்சயன் திருதராஷ்டிரன் வந்து இது போர் பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. அது அத்தனையும் சஞ்சயன் வந்து ஏன் எக்ஸ்பிளைன் பண்றாரு? சஞ்சயன் யாருன்னு தெரியுமா இருக்காது? சஞ்சயன் ஒரு சாரதி, அவரு திருதராஷ்டிரனோட சாரதியா இருக்காரு. திருதராஷ்டிரனுக்கு சாரதியா இருக்காரு. அவரு சிறந்த மனிதர், சிறந்த மனிதர். அவருக்கு வந்து வியாச பகவான் வந்து அந்த போர்ல நடக்கிற காட்சிகள் எல்லாம் பாக்குறதுக்கான ஞானக்கண் கொடுத்திருக்காங்க. அவர் ஆமா, வெரி குட், வெரி குட், எக்ஸலென்ட், நல்லா சொன்னீங்க. திருதராஷ்டிரன் வந்து திருதராஷ்டிரன் கேட்கிறாரு, உனக்கு கொடுத்துமான்னு. அவர் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதனால சஞ்சயனுக்கு கொடுத்து சஞ்சயன் மூலமா போர்ல என்ன நடக்குதுன்னு சொல்றோம். சஞ்சயன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெரி குட் ஸ்டூடெண்ட் ஆஃப் வியாசதேவ். வியாசருடைய ஒரு சிறந்த மாணவன் அப்படின்ட்டு வந்து சொல்ற, அவர்கிட்ட வந்து பயின்ற மாணவன். நம்ம இந்த உற்று நோக்கும் போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு அரசனுக்கு கீழே அவங்க வந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த படிப்பு எதுவுமே இது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது பகவானால எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்ற அந்த இதுதான். ஆனா அவங்களுக்கு வந்து தகுந்த மரியாதை அத்தனையும் வந்து கொடுக்கும். இந்த காலத்துல வந்து ஐஏஎஸ் ஆகட்டும், இவங்க ஐபிஎஸ் ஆகட்டும், அவங்களுக்கு எல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து லீடர்ஸ் எல்லாம் வந்து மதிப்பு வந்து கொடுக்கறது கிடையாது. அவங்கள வந்து ஒரு சர்வெண்டா தான் வந்து ட்ரீட் பண்றாங்க. ஆனா அந்த காலத்துல வந்து அவங்களுக்கு அத்தனையும் அவங்களுக்கு வந்து மதிப்பு வந்து இருந்துட்டு நம்ம சஞ்சயன் வந்து ஒரு பர்சனல் செக்ரட்டரி, அவருக்கு வந்து செக்ரட்டரியா தான் வந்து இருந்துட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து கம்ப்ளீட்டா எல்லாம் பண்றதே வந்து திருதராஷ்டிரன் பண்றது எல்லாமே வந்து சஞ்சயன் தான் வந்து பண்றாரு. அவர் வந்து ஒரு சிறந்த வியாசருடைய சிறந்த மாணவர். இந்த போர்க்களம் நடக்கும்போது திருதராஷ்டிரனுக்கு ஆசை என்ன அப்படின்னா, அந்த போர்க்களம் வந்து பார்க்கணும், எப்படி என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றது, ரிசல்ட் உடனே தெரியணுமே அப்படின்றதுக்காக
அப்போ வந்து பகவான் இது வியாசதேவர் வந்து சொல்றாரு, நான் வேணா உனக்கு ஒண்ணா தரட்டுமா அந்த கண்ணை அப்படின்னு. இல்ல இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிடுறாரு. இதெல்லாம் தான் வந்து நெகட்டிவ் சயின்ஸ்ன்னு வந்து சொல்லலாம். இது கௌரவர்கள் பக்கம் வந்து இருக்கக்கூடிய நெகட்டிவ் சைடுன்னே வந்து சொல்லலாம். அது வந்து அந்த சூழ்நிலை வந்து உருவாக்கப்பட்டது, அவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை. சஞ்சயனுக்கு வந்து அதை வந்து தராரு. சஞ்சயனுக்கு வந்து அந்த ஞான கண்கள். நாம இப்போ வந்து டிவி வந்து பாக்குறோம், எங்க வெல்லிங்டன்ல நடக்கிற மேட்ச், அப்புறம் வந்து விம்பிள்டன் மேட்ச், இதெல்லாம் இங்க எல்லாம் நடக்கிறதெல்லாம் நம்ம வந்து டிவில வந்து பாக்குறோம். ஆனா இவங்க வந்து சஞ்சயன் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த காலத்துல எத்தனையோ வருடங்கள் முன்னாடியே 5000 6000 வருஷத்துக்கு முன்னாடி இவர் வந்து பார்த்திருக்காரு. அவர் வந்து பார்த்துட்டு அப்படியே ரன்னிங் கமெண்ட்ரி வந்து கொடுக்கறாரு. அவரு இவர்கிட்ட வந்து சொல்றாரு என்ன அப்படின்னா, திருதராஷ்டிரன்னா போர்க்களத்துல வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அர்ஜுனன் வந்து 2 மனசா இருந்துட்டு இருக்கான். போர்க்களத்தில் இவ்வாறு பேசிய அர்ஜுனன் தமது வில்லையும் அம்பையும் கீழே வச்சுட்டான். அவன் எரிந்து விட்டு அவன் கீழே அமர்ந்துட்டான். அவனது மனம் வந்து சோகத்துல இருக்கு. யாரையும் வந்து கொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு சோகத்துல இருக்கு அப்படின்னு உடனே திருதராஷ்டிரன் கொஞ்சம் உள்ளுக்குள்ள மனசு தெரிஞ்சு, ஆஹா போர் நடக்காது போல் இருக்கு, அப்ப நம்ம பசங்க தான் வெற்றி அப்படின்ட்டு அவருக்கு வந்து நினைப்பு வந்து இருந்தது. இதுதான் வந்து 5 காரணங்கள் என்னன்னு சொல்ல முடியுமா? இது வந்து இரக்கம், அவங்கள பார்த்து வந்து இரக்கப்பட்டாங்க. அடுத்தது வந்து அவங்க வந்து இதுவே இல்லை என்ன, அவங்க இறந்து போனா நான் வந்து சந்தோஷப்படுவேன் மாத்திரம் நினைக்காத கிருஷ்ணா அப்படின்ட்டு வந்து சொல்றாரு, இன்பமின்மை அப்படின்னு. அடுத்தது அவங்க எல்லாருமே வந்து பாவங்களை நிறைய செய்தவர்கள், அவங்கள கொல்றதுனால எனக்கு தான் வந்து அது பாவ செயலாக ஆகும். அடுத்தது வந்து நம்ம போர்க்களத்துல நிறைய பேரு ஆண்கள் வந்து இறந்து போயாச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தை வந்து வழி நடத்துவதற்கான மகன் நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கான மூதாதையர்கள் வந்து இல்லாத போயிடுவாங்க. அதனால நான் போரிட மாட்டேன் அப்படின்ட்டு வந்து குடும்ப பாரம்பரியமே போயிடும் அப்படின்னு. அடுத்தது வந்து இருமனம், நம்ம போரிடுறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, எல்லாத்தையும் கீழே போட்டு உட்காந்து. இந்த 5 காரணங்கள்னால அவர் வந்து போரிட மாட்டேன் அப்படின்ட்டு வந்து இப்ப பகவான் இந்த இடத்துல ஏதாவது பேசினாரா முதல் அத்தியாயத்துல? இல்ல ஜி, நீங்க சொன்ன மாதிரி அவர் லிசன் பண்ணியிருந்தார். நாம இதுல தான் ரெண்டாவது அத்தியாயத்துல இருந்து அவர் பேச ஆரம்பிப்பார். ஆமா, 2வது அத்தியாயத்துல இருந்து அவர் வந்து பேசாரு. நாம கத்துக்க வேண்டிய பாடம், வாழ்வியல் பாடம் என்ன அப்படின்னா, பேச வரும்போது கேட்கணும் அப்படின்னு. இந்த எது ரொம்ப கஷ்டமானது அப்படின்னா, நம்ம கேட்கறதுதான் வந்து கஷ்டம். பேசுறதுன்னா நம்ம நிறைய வந்து பேசுவோம், கேட்கறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். இங்க வந்து பகவான் வந்து நம்மளுக்கு வந்து சிக்னல் கொடுக்குறாரு, நீ வந்து எதை பொறுமையா நீ வந்து கேட்கணும். அதுதான் வந்து நம்ம வந்து பொறுமையா இருக்கணும் அப்படின்ட்டு வந்து மாதாஜி நான் படிச்சுட்டுமா? ஓம் தத் சத் இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே அர்ஜுன விஷாத யோக நாம அத பிரதமோ அத்தியாய. இந்த அத்தியாயம் வந்து இதோட வந்து நிறைவேறுகிறது. இந்த அத்தியாயத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல இதுல வந்து தர்ஷனம் வந்து சொன்னோம். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவ மாமகா பாண்டவ செய்வ குர்வத சஞ்சயா என்ன செய்கிறார்கள் அப்படின்றது நம்ம வந்து துரியோதனை பயம் மகதி பாண்டு புத்திரானாம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க இல்லையா, சமூகம் அப்படின்னு. இப்போ அந்த துரியோதனன் வந்து கேட்கிறாரு இவர்கிட்ட, தன்னுடைய ஆசிரியரான துரோணாச்சாரியார்ட்ட, நீங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய நல்ல ட்ரூ ஸ்டூடெண்ட், உண்மையான ஸ்டூடெண்ட் யாரு அப்படின்னா துருபதனுடைய மகன், அவங்க எல்லாம் வந்து இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து இளகிய மனசு வந்து கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அடுத்தது வந்து சங்குகள் வந்து முழங்குறது. ஹிருதயானி, இது யாரோட சங்குகள்? இப்ப கேட்டதுனால, சங்கநாதம் கேட்டதுனால அப்படியே இதயமே வெடிச்சு போற மாதிரி இருக்கு அப்படின்னா, பாண்டவர்களுடைய சங்கநாதம் கேட்கும் போது கௌரவர்களுக்கு அத்தனை பேருக்கும் இதயமே வெடிச்சு போற மாதிரி இருந்தது. இதுவே வந்து ஒரு நல்ல சைன். இவரை வந்து பகவான் சைடு தான் வின் பண்ணும் அப்படின்றது. அர்ஜுனன் கவனிப்பு, அர்ஜுனன் போய் இந்த தேரை வந்து நடுவுல கொண்டு போய் விடுங்க அப்படின்ட்டு பகவான் கிட்ட வந்து சொன்னதுனால அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்து என்னோட உறவுக்காரங்க, இவங்க எல்லாம் இருக்காங்க, நான் வந்து மேற்பார்வையிடுறாரு 2 பக்கமும் யாரெல்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் போருக்கு வந்திருக்காங்க அப்படின்றத அவர் வந்து பாக்குறது. அதுதான் வந்து படையை கவனிக்கிறது. அடுத்தது வந்து அர்ஜுனன் வந்து இவங்க எல்லாம் பார்த்து முடிச்சிட்ட அப்புறம் உடனே டிசைட் பண்ணிடுறாரு, ஆஹா இந்த போரிட்டனா
இதெல்லாம் எனக்கு வந்து சேரும், இந்த 5 காரணங்கள் வந்து இருக்கு, அதனால நான் போரிட மாட்டேன் கிருஷ்ணா அப்படின்ட்டு வந்து அர்ஜுனன் போராடாது இருக்கிறதுக்கான காரணங்கள் வந்து சொல்றாரு. ஒண்ணு வந்து இரக்கம், இதை பார்த்த உடனே இரக்கம் இருக்கு. இவங்களெல்லாம் கொண்டுட்டு நான் வந்து எப்படி நான் வந்து ஹாப்பியா இருப்பேன், நான் இன்பமின்மை அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவங்க ஏற்கனவே நிறைய பாவங்களை செஞ்சிருக்காங்க, அவங்களை கொள்றதுனால எனக்கு வந்து பாவம் வந்து சேரும், அதனால பாவம் அப்படி பாவச் செயல் அப்படின்ட்டு வந்து போரிடுறதுனால பாவ செயல் தான் ஆகும் அப்படின்னு. இன்னொன்னு வந்து இங்க இருக்கக்கூடிய ஆண் மகன்கள் அத்தனை பேரும் இறந்து விட்டாச்சு அப்படின்னா வீட்டை கவனிக்கக்கூடிய குடும்பம் பாரம்பரியம் வந்து போயிடும். நல்லது கெட்டது எடுத்து சொல்லக்கூடிய பெரியவர்கள் வந்து இறந்து போய்விட்டால் அந்த குடும்பம் வந்து சீர்கெட்டு விடும் அப்படின்ட்டு குடும்ப பாரம்பரியம் போயிடும் அப்படின்ட்டு இந்த 4ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரீசனா வைக்கிறாரு. இன்னொன்னு வந்து இருமனம், கிருஷ்ணா என்னால முடியவே முடியாது, ஏன்னா எனக்கு 2 மனசு இருக்கு, பண்றதா வேண்டாமா, இன்பமா துன்பமா அப்படின்ற அந்த இருமனத்துல இருக்கிறதுனால என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 5 காரணங்கள்னால அவர் வந்து தன்னோட காண்டிபத்தை கீழே வச்சு. இதுதான் வந்து நம்ம ஹரே கிருஷ்ணா. அந்த விஷம் கொடுத்தல் அப்படின்னு சொன்னாங்க. அந்த விஷம் கொடுத்தல் அந்த அந்த ஸ்டோரி வந்து என்ன அப்படின்னா, பீமனுக்கு வந்து பீமன் வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாருக்குமே தெரியும், அவர் நல்ல சாப்பாட்டு பெரியவர். இவங்க வந்து இந்த சாப்பாட்டுல ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து லட்டு நிறைய பிடிக்கும். இந்த லட்டுல வந்து விஷத்தை வந்து கலந்து பீமனுக்கு வந்து கொடுக்கும். பீமனும் ஃபுல்லா நல்லா சாப்பிட்டா, யாரும் வந்து சொல்றதுக்கு யாரும் இல்லை சாப்பிடாத போறதுக்கு அப்படின்னு, போகாத அப்படின்னு சொல்லலாம். நல்லா சாப்பிட்டுறாரு. சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவர் வந்து மயக்கம் அடிச்சு கீழே விழுந்தாரு. கீழே விழுந்த உடனே பாடி நம்ம நினைச்சது வந்து நடந்து போச்சு, இன்னையோட பீமன் ஒழிஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவன் தூக்கி வந்து கடல்ல போட்டுறாங்க. கடல்ல போட்ட உடனே அவர் நேரம் வந்து இதுல போய் விழறாரு, பாதாள லோகத்துல போய் அந்த நாகலோகம் சொல்றாரு அந்த இடத்துல போய் விழறாங்க. விழுந்த உடனே அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிக்கிறாரு. இந்த நாகங்கள்லாம் வந்து பாக்குறது, ஆஹா இவன் பீமன் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இது என்ன ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பீமனை பார்த்த உடனே. பீமன் வந்து சொல்லணும் நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்லாம் வந்து கேட்கும் போது அப்புறம் தான் அவருக்கு வந்து ஞாபகம் வந்து மாதிரி நான் லட்டு சாப்பிட்டேன், அதனால அதுல ஏதோ இருக்கு போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்ததுல இவங்க எல்லாருமே வந்து தேங்க் பண்றாங்க. இந்த மாதிரி நீ உனக்கு வந்து நாங்க ஏதாவது ஒண்ணு, நீங்க இந்த நாகலோகத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது நான் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நாங்க வந்து 2 கிணறோ 3 கிணறோ இருக்கு பாதாள லோகம். ஒரு கணத்துல சாப்பிட்டு தண்ணி குடிச்சோம் அப்படின்னா 100 யானை பலம் வந்து வரும் அப்படின்ட்டு வந்து சொல்லி அந்த தண்ணி அடுத்த கிணறு தண்ணியை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா 1000 யானைக்கு உண்டான பலம் வந்து வரும் அப்படின்னா அந்த தண்ணி மூன்றாவது இதுக்கு போகும்போது டைவர்ட் ஆயிடுது. அது வந்து அது பகவானே பண்ணினது தான். ஸோ டைவர்ட் ஆடுறதுனால அவங்க வந்து ரொம்ப சந்தோஷம், நீங்க வந்ததுல நாங்க உங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கிறோம், உங்களுக்கு வந்து எங்க நாக சம்பந்தப்பட்ட எதுவுமே வந்து உங்களை வந்து ஒண்ணு பண்ணாது அப்படின்ற அந்த அஷூரன்ஸ் வந்து இந்த விஷம் வைத்தவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க போயிடுவாங்க அப்படின்ற ஒரு இதுல, ஆனா பகவானோட திட்டம் வந்து வேறு. இது அத்தனை அந்த 1000 யானை பலம் வந்து அவர் கொடுத்துருக்காரு. அதனால்தான் பீமனை பார்த்தா எல்லாருக்குமே வந்து பயம். அவரும் வந்து சூழல் இருக்கிறார்ல, அந்த இது முடிஞ்ச உடனே அந்த சூதாட்டம் முடிஞ்ச உடனே அவர் வந்து சூழல் இருக்கின்றார்ல, அது இவரோட சாவு வந்து துரியோதனோட சாவு வந்து பீமன் கையால தான் அப்படின்னு. இதுதான் வந்து விஷம் கொடுத்தல் ஒரு हरे कृष्णा वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा हरे कृष्ण।